என்லைட்மெண்ட் கொடுக்குற ரிலீஜன், ஒரு உயர்ந்த ஒரு விழிப்பு நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ரிலீஜன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் லிபர்ட்டி. ஸோ ஒரு சமூகத்தில் ஒரு நிலையிலிருந்து ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு சமத்துவமான நிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய சமத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மதம், நல்ல உயரிய பண்புகளை வளர்க்கக்கூடிய ஒரு மதம்ங்கிறதுனால இந்த இதை நம்ம வந்து தழுவி இருக்கோம். ஒரு பௌத்த சமுதாயமாக உருவாக்கி உருவெடுத்து இந்த சமூகத்தில் நல்ல நிலை அடையணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு பௌத்தம் அடைந்த பிறகு பழைய நிலைகளில் ஏதாவது மாற்றங்கள் உடனே வந்துடுதா அப்படின்னா இன்னும் வரலை. அது ஒரு காரணம். எல்லா தளங்களிலும் நமக்கு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது அது கல்லூரி மாணவர்களுக்கும் இருக்கா? ஸோ இது புத்திஸ்ட் மாணவர்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாய மக்களுக்கு இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குது அதுவும் நமக்கு தெரியணும். புத்திசம் ஆனாலும் அது வந்து இருக்கா, புத்திஸ்டாக மாறினாலும் அது இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ இந்த நம்ம எல்லாம் இப்போ டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ் நிறைய உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கோம். அடுத்து நம்ம பிள்ளைங்க இப்போ வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் இதை விட உயர்ந்த நிலைக்கு போகணுங்கிறதுக்காக உயர்கல்விகள் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான சூழல் எப்படி இருக்குது, இது நம்ம சமூகத்துக்கு சின்ன வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து ஓரளவு அடலசன் பீரியடில் இருக்கக்கூடிய 10th 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இது தெரியணும், பெற்றோர்களுக்கும் தெரியணும். ஸோ அதுக்காக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு செஷன் சிபுக்கான யூஸ்வலாக இருக்கும். அதை அவங்க தான் எப்பவும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் ஒரு குரூப் ஆரம்பித்து அவங்கக்கிட்டலாம் கேட்டோம். நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, பயங்கரமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கடைசியாக 2 பேர் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு ஒத்துக்கிட்டாங்க நீண்ட போராட்டத்துக்கு பிறகு. சரி இருக்கட்டும், ஆனால் அவங்கள விடுறதா இல்லைனால தான் நேராகவே கேட்டுக்கோன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போது இந்த காலேஜில் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேட்டரி சூழல் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மூலியமாக நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அது என்ன மாதிரியான பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்குதுன்னு அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒப்பீனியன் இந்த மாதிரி கேட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து முக்கால்வாசி நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு இதனால் வருது, அது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த ரிசர்வேஷன் இட்ஸ் ஃபார் ஆல். ஒரு பிசி, ஓபிசி அல்லது எம்பிசி, பிசி, எம்பிசி, ஈவன் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஃபார் ஃபார்வர்ட் கேஸ், எல்லாத்துக்குமே இப்போ வந்துருச்சு. நோபடி ஹஸ் லெஃப்ட் அவுட். அப்படி இருந்தும் ரிசர்வேஷனால் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதுவும் நம்ம அடுத்து தெரிஞ்சுக்கணும். மூணாவது, இதெல்லாம் இது தொடர்கதையாக இருக்குமா? நம்ம அப்பாக்கள் படித்த காலத்தில் இருந்துச்சு, நம்ம படித்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ நம்ம குழந்தைகள் படிக்கிற காலத்தில் இருக்குது. இது தொடருமா? இதை வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது, ஆர் ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஆர் அப்போஸ் பண்ணுறது? ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒரு 3 டாபிக் வந்து ஒரே இதாக நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அவங்க மூலியமாகவே. ஸோ நவ் ஐ வெல்கம் நிமலன் அன்பரசன் டு ப்ரெசன்ட் டாபிக் அபவுட் டிஸ்கிரிமினேஷன் இன் காலேஜ் கேம்பஸ். அதற்கு முன்னாடி ஒரே ஒரு சின்னது, மாணவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் முடித்தவங்க, ஜஸ்ட் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி. என்னோட பேர் சுபிக்ஷா சாக்கியா, நான் 3rd year MBBS பண்ணுறேன். நான் ஹர்ஷினி சரோஜ், நானும் 3rd year MBBS பண்ணிகிட்ருக்கேன். ஆர் மானச விசாகை, 3rd year MBBS at தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். நான் யாழ்னி எஸ்டி, ஸ்டெல்லா மேரிஸில் 3rd year முடிச்சுட்டேன், கிராஜுவேட் ஆகிட்டேன், பிகாம் ஹானர்ஸ், சிஏ பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆஷிகா, பிசிஎஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு. எந்த காலேஜ்மா? ஏவிசி. நான் ஹர்ஷவர்தனன், நான் வந்துட்டு எஸ்ஆர்எம் திருச்சி மெடிக்கல் காலேஜில் MBBS கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் myself Jayan Gautam, currently pursuing final year MBBS in Pudukkottai Medical College. நான் நிமலன், நான் கரண்ட்லி கோயம்புத்தூரில் அமிர்தா யூனிவர்சிட்டியில் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3rd year படிச்சிருக்கேன். I am Sanjay Satwa, currently I am working, graduation வந்து IIT Madras. ஸோ என் பேர் பிரியதர்ஷன், நான் 3rd year பிடெக் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுட் டெக்னாலஜியில்.
என் பேர் சித்தார்த் சத்வா. என்ஐடி திருச்சியில் ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டேன். ஈஸி. Okay. So first of all, good afternoon everyone. இப்போ நான் கொடுக்க போகிற ஸ்பீச் இஸ் அபவுட் caste discrimination education institutes. அதாவது சாதிய தீண்டாமை கல்வி வளாகங்களில் நடக்கிற சாதிய தீண்டாமை. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கவர் யாருன்ட்டு இங்கே நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆன்சர்ஸ். யாருக்கா தெரியுமா? யாரும் ஆன்சர் பண்ணணும். அவரை பற்றின பேசிக்காக அவர் யார், எதனால் அவரோட ஃபோட்டோ நான் இங்கே கொண்டு வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு யாராவது யூகிக்க முடியுதா? அவர் வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறதுக்கு அவர் வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாருன்னு சொல்லு. காலேஜ் டைமில் வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனால பாதிக்கப்பட்டாங்க. ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். caste discriminationனால பாதிக்கப்பட்டவர், caste discrimination பண்றவர் கிடையாது. பிரச்சனை இல்லை. புரிஞ்சிருச்சு சொல்லுங்க. Fine. So நான் இந்த கண்டென்ட்டை ஒரு 2 இன்சிடென்ட்டாக பிரிச்சிருக்கேன். அது ஒவ்வொன்றா சொல்லிட்டே வரேன். நெக்ஸ்ட் லைன். முதல்ல ரோஹித் வெமுலான்றது அவருக்கு என்ன மாதிரியான மாணவர்னு பார்க்கலாம். அவர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்தில் PhD ஃபிசிக்ஸ் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் மிகவும் திறமையான மாணவர். JRF அப்படின்ற ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டார். PhD ஃபிசிக்ஸ்லேயுமே சைக்காலஜி சோஷியாலஜி. JRF என்ற எக்ஸாம் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் எக்ஸாம். அந்த எக்ஸாம் மூலமா ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாருக்கும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் நிறைய பர்க்ஸ் கிடைக்கும். ஸ்டைஃபண்டு, ஆக்சஸ் டு பெட்டர் டெக்னாலஜிஸ், அவங்களுடைய ரிசர்ச்சை வந்து இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டான நிலையில் பண்ணுறதுக்கான வசதிகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸி கிடையாது. நிறைய பேர் மல்டிபிள் அட்டம்ப்ஸில் தான் கிளியர் பண்ணாங்க. ஆனால் இவர் சிங்கிள் அட்டம்ப்டை கிளியர் பண்ணார். ஸோ இவர் வந்து ரொம்பவும் திறமையான மாணவர்ன்றதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு. அப்புறம் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்க அம்பேத்கர் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனில் ஒரு மெம்பராக இருந்தார். அதனால சாதிய கொடுமைகளுக்கு அதுக்கு எதிராக பல போராட்டங்களும் பல இடத்துல குரல்களையும் எழுப்பியிருக்காரு. இப்போ ரோஹித் வெமுலாக்கு உண்மையில என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ திஸ் ஆல் ஸ்டார்டட் வித் ஃபேஸ்புக் போஸ்ட். ஒரு வலதுசாரி குழுவை சேர்ந்த அதே யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்த மாணவர் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருந்தார். சரிங்களா? அந்த பதிவில் என்ன இருந்துச்சுன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் ஸ்காலர்ஷிப்பை டிலைன் பண்ணாங்க. அவர் JRF எக்ஸாம் கிளியர் பண்ணது மூலமா ஸ்காலர்ஷிப் ரிசீவ் பண்ணிகிட்டே இருந்தார். மந்த்துக்கு 25,000. அதை வச்சு தான் வந்து அவர் வீட்டுக்கும் சரி அவருக்கும் சரி இட்ஸ் மெயின் ஃபார்ம் ஆஃப் லைவ்லிஹுட். அவருமே வந்து மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். அவருக்கு அப்பா கிடையாது. சின்ன வயசுல எங்கள் அப்பா கிட்ட இருந்து எங்கள் அம்மா பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதனால் அவருடைய ஸ்காலர்ஷிப் ஃபீஸை தான் வந்து அவங்க அம்மாவும் சரி இவரும் சரி ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. முதல்ல அதை கட் பண்ணாங்க. ஸ்காலர்ஷிப் ஃபீஸை கட் பண்ணதுக்கு அவர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். எதுக்கு என்ன ஒடுக்குறீங்க, எதுக்கு என்னோட வாழ்வாதாரத்தில் கை வைக்கிறீங்க அப்படின்னு. அப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சதும் இப்போ அவர் வந்து ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் டிலே பண்ணதுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சதும் அஜிடேட் பண்ண ஆரம்பிச்சதும் என்ன பண்ணாங்கன்னா,
அவரை ஹாஸ்டல் ப்ரெமிசஸ் வந்து எவிக்ட் பண்ணாங்க. அப்புறமா ஃபுட்டில் வந்து சாப்பாடு கொடுக்க மறுத்தாங்க. இப்படி ஒரு மனுஷனுக்கு தேவையான அடிப்படையாக இருக்கிற சாப்பாடு, வீடு, அப்புறம் மணி, இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டாங்க. ஒரு சாதாரணமான மாணவரால் எந்த விதமான ஃபினான்ஷியல் சப்போர்ட், நம்மளுக்குலாம் இருக்க மாதிரி ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாதவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அவரால் எப்படி மேனேஜ் பண்ண முடியுன்றதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா முக்கியமாக என்ன சொன்னாங்கன்னா, காலேஜ் மேனேஜ்மெண்ட் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்கன்னா, ரோஹித் வெமுலா கூட இன்ட்ராக்ட் பண்ணுற எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விடுறாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் இன்ஸ்டிடியூஷனல் டிஸ்கிரிமினேஷன், நிறுவனமயப்படுத்தப்பட்ட தீண்டாமை. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ரோஹித் வெமுலா வந்து தன்னோட போராட்டம் அவ்வளவும் பண்ணியும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. அதனால வைஸ் சான்சலருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர்ல அவரோட குமுறல்கள் எல்லாத்தையுமே ஒரு கடிதத்துக்கு கொடுக்குறாரு. அந்த லெட்டர்ல என்ன ஸ்டேட் பண்ணியிருந்தாருன்னா, எங்களுக்கு அட்மிஷன் கொடுக்கும்போது எங்களுக்கு எதுக்கு அட்மிஷன் கொடுக்குறீங்க, இவ்வளோ குடும்ப பத்தணும்னு உங்களுக்கு தோணும் போது எதுக்காக எங்களுக்கு வந்து உங்களுக்கு படிக்க வாய்ப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுது, கையில ஒரு விஷப்பாடலும் கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப விரக்தியில அந்த கடிதத்தை எழுதியிருந்தார். ஆனா இந்த கடிதத்துக்கும் அசராத அந்த மேனேஜ்மெண்ட் திரும்ப ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருக்கையில எல்லா விதமான போராட்டங்களும் செஞ்சு அதுல பலன் அடையாம வேற வழி இல்லாம பிரஷர்ல தன்னோட உயிரை எடுத்துக்கொண்டார். ஜனவரி 17ஆம் தேதி 2016 இது நடந்தது. ஆனா அவர் இறந்துமே கோர்ட்ல கேஸை வந்து வீக் பண்றதுக்காக அவருடைய இமேஜை வந்து டாமேஜ் பண்ணாங்க. அதாவது ரோஹித் வெமுலா வந்து சரியா படிக்காத மாணவர், இந்த மாதிரி நிறைய நாச வேலைலாம் ஈடுபடுவார், அவர் வந்து தலித்தே இல்லை அப்படின்ட்டு பல பொய்களை அவருடைய இமேஜை டேமேஜ் பண்றதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இன்னுமே அவரு கூட இருந்து போராட்டம் பண்ண அந்த ஏஎஸ்ஏ ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் மாணவர்கள் எல்லாரும் மேலேயுமே ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அவங்க இன்னும் பல இடத்துல ஹைதராபாத், தமிழ்நாடு, மும்பை, டெல்லி அப்படின்ட்டு பல இடத்துல வேலை செஞ்சு போயிருந்தாலுமே அவங்க மாசம் ஹைதராபாத்துக்கு வந்து அந்த கேஸ்க்காக அப்பீல் ஆகும். ஆனா அது அடுத்த மாசம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். இது இவங்களை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆச்சு. ஆனா இது வரைக்கும் ரோஹித் வெமுலாவோட அம்மாவுக்கும் சரி அவருக்கும் சரி நீதி வழங்கப்படவில்லை. இது ஒரு இன்சிடென்ட். ரெண்டாவது இன்சிடென்ட் கேஸ் ஆஃப் சின்னதுரைங்கிற மாணவர் வந்து திருநெல்வேலி நங்குநேரி என்ற ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல 11th படிச்சுட்டு வந்த ஒரு மாணவர். அவரும் நம்ம மாதிரி ஒரு எளிமையான மாணவர் தான். அவருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் கிடையாது. அவருக்கு இருந்தது ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி. ஓகே, ஸோ தீண்டாமைக்கான காரணங்கள் இது வந்து என்னுடைய கருத்துக்கள். இதை பற்றி நான் சொல்லிக்கிறேன். முதல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ல கல்வி பயின்று வராங்கன்றதே வந்து இவங்களால ஜீரணிச்சுக்க முடியாது. ஏன்னா கல்வி என்பதே மிகவும் ஒரு முக்கியமான உயர்ந்த ஆயுதம். நம்மளோட தீண்டாமையை எதிர்த்து நடத்துற ஒரு போராட்டத்துல கல்வி ரொம்ப முக்கியமான ஆயுதம். அது வந்து அந்த ஃபேக்ட் எல்லாருக்குமே தெரியும். அதனால நாம கல்வி பயின்றதையும் நம்ம அறிவை வளர்த்துக்கிறதும் அவங்களுக்கு பிடிக்கும். இரண்டாவது, ரிசர்வேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது 2 விதம். ஒன்று, ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரிசர்வேஷன் மூலியமா நம்ம மொத்த வாய்ப்பை குறைச்சிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இன்னொன்று, ரிசர்வேஷன் நம்மள மாதிரியான ஆளுங்க படிக்கிறதுக்காக ஒரு நல்ல வசதியான ஒரு திட்டமா இருக்கு. இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம். அதனால ரிசர்வேஷனாலையுமே தீண்டாமை நடக்கிறதுக்கான ஒரு ரீசன் தான் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். தீண்டாமைக்கு ஆளாக்க படிக்கிற மாணவர்களின் ஒரு எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல குழப்பமா இருக்கும். நாம என்ன தப்பு செஞ்சோம், நாம எதுக்காக இதெல்லாம் அனுபவிக்கிறோம், நாம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்ட்டு. அடுத்து
கோவமும் விரக்தியும் இருக்கும். ஏன்னா நம்மள ஒழுங்கா ட்ரீட் பண்ணலன்னா கண்டிப்பா நமக்கு கோவம் வரும். இது எதிர்த்து நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், கேள்வி எழுப்பணும், ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியாது, ரொம்பவும் அஜிடேட் ஆகிருக்கும். மூணாவதா ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, ரொம்ப பயமா இருக்கும். யாரு எந்த விதத்துல இருந்து என்ன மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க, என்ன நடக்கும், அவளை ஒரு டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி சேஃபான ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அடுத்து ரிசர்வேஷன் டிட்டர்மினேஷன். நம்மளை வந்து இவ்வளோ மோசமா நடத்துறாங்கன்னா அதை வந்து அப்படி ஒரு நடத்தையை மாற்றணும், நம்மளை வந்து மேன்மைப்படுத்திக்கணும், அப்போ நாம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷன், அந்த எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள வரும். கடைசியா அவேர்னஸ் அண்ட் கிளாரிட்டி. இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன? ஜாதி. ஜாதி எங்கிருந்து உருவாச்சு, அதோட ஹிஸ்டரி என்ன, சுத்தி என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டியை நாமளே தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். தீண்டாமையை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு சில வழிகள் இதெல்லாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி ஜாதினா என்ன, அதுல ஆரிஜின் என்ன, எங்க இருந்து அது முளைச்சு வந்தது, இது எவ்வளோ பழைய வரலாறு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். நம்மளை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, நாட்டு நடத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அடுத்து இதன் மூலயமா நம்மளோட அடிப்படை மனித உரிமை எப்படி வந்து மறுக்கப்படுகிறது, எப்படி நம்ம கிட்ட பறிக்கப்படுகிறது அப்படின்னு நமக்கு புரியும். அடுத்து கல்வி வளாகங்கள்ல மற்ற எல்லாரோடையும் நாம வந்து ரொம்ப காம்படிட்டிவா எக்ஸல் பண்ணணும். அவங்களுக்கு எந்த விதத்திலும் நமக்கு ஒருத்தவங்க கிடையாது, நம்ம கிட்டயும் திறமைகள் இருக்கு அப்படின்றத நம்ம வெளிப்படுத்தணும். அடுத்து இந்த மாதிரி நம்மள தீண்டாமைக்கு உள்ளாக்குனாங்கன்னா அதை தைரியமா எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நாம எந்த விதமான தப்பு இங்க செய்யறது இல்லை, நமக்கு நடக்கிறது ஒரு கொடுமை, அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் அவங்களுக்குள்ளேயும் ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். நான் இது நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு நாட்கள் தான் இருப்பாங்க. ஆனா நாம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும்பா. நாம கேள்வி கேட்டுமே அதெல்லாம் நிக்கலன்னா இந்த மாதிரி நம்மள ஒடுக்குற சம்பவங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படி ஒடுக்குறவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பல திட்டங்கள் இருக்கு, பல அத்தாரிட்டிஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம புகார் கொடுக்கணும். தீண்டாமை எதிர்த்து நம்ம நடத்துற இந்த போராட்டத்துல கல்வி மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்று சொல்லி நான் உரையை முடிச்சுக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக ஹிந்துஸ் கூட படிக்கிற ஹிந்துஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், அதை ஒரு தப்பான விஷயமாவே சக மனிதனை ஒரு ஜாதி ரீதியாக மட்டம் தட்டுவது, இழிவாக பார்ப்பது, அல்லது ஒரு வயலன்ஸை வன்முறை உண்டாக்குவது, இதெல்லாம் வந்து ஒரு தப்பான விஷயமா அவங்களுக்கு படவே இல்லை. ஏன்னா அது அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ரொட்டீனா அவங்க சரௌண்டிங்கில் பார்த்து வளர்ந்த ஒரு சாதாரண விஷயமா தான் அவங்க நினைக்கிறாங்க. அது அவங்க ரைட்ஸோ அல்லது இதெல்லாம் ரொட்டீனாக பண்ணுறது தானே, நான் இப்படி தானே பேசுவேன், எங்கள் ஊரில் இப்படி தான் பேசுவேன், எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளும் இதே மாதிரி பேசி கேட்டு நம்ம இப்படி தான் நடத்துவாங்கங்கிற மாதிரி கேட்டு இது உள்ளே போய் எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது நமக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு கன்ஃபியூஷன், ஆன்சைட்டி, அதனால் வரக்கூடிய டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரகிள், படிக்கிறதுல நம்ம கான்சன்ட்ரேஷன் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்கிற என்னோட கொஸ்டின் என்னென்னா கொஞ்சம் கிறிஸ்பாக ஷார்ட்டாக, டைம் நிறைய போயிடுச்சு, நான் ஐ வாண்ட் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் டிஸ்கஷன்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ வந்து என்னென்னா சொல்லுங்கள், இப்போ நான் ஒரு சினாரியாஸ் மட்டும் கொடுக்குறேன். கேட்குது, பேசுகிறேன்.
வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்து தான் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு அவர் என்டர் ஆகியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ட்ரீமோட, அது பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அந்த கோர்ஸ் அவர் பர்சீவ் பண்ணியிருக்காரு. அதில் நீங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியா வந்து 2 இந்தியாவாக இருக்குது. ஒரு பேசிக்லேருந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. இந்தியா இஸ் 2 இந்தியாஸ், ஆக்சுவலி நாட் 1 இந்தியா. ஒரு இந்தியா என்னென்னா, நான் ஜனங்களை சொல்கிறேன், நாட் பை லேண்டு. மக்களை 2ஆக பிரிக்கிறேன். ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, சமத்துவம் இல்லாத சாதிய ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒன்றை நியாயப்படுத்துது, அது சரிதான் என்று சொல்லுது. அதுக்குதான் நேற்றே கூட சொன்னோம், ஈவன் காந்தி அப்படி நம்பினவர், கரெக்டுங்களா? காந்தியே அந்த விஷயம் கரெக்டுன்னு நம்பினவர். கடைசியில தான் கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுது, சாகருக்கு கொஞ்சம் முன்னாடி. அதுவரை அவர் அதில் அப்படியே பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தவர். அப்போ மற்றவங்க நிலைமையை நீங்கள் பார்த்துக்குங்க. இன்னொரு ஹாஃப் ஆஃப் த இந்தியா அது என்னென்னா, இல்லை சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தவறு, மனிதர்களை இப்படி நடத்தக்கூடாது, சமத்துவமான ஒரு இந்தியா வேணும்னு நினைக்கிறது இன்னொரு இந்தியா இருக்குது. இந்த 2 இந்தியா இருக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆல்வேஸ் அந்த குரூப், அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கணும்னு நினைக்கிறவங்க சப்ரஸ் பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறைகளையும் கையாளுவாங்க. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. இதை ஃபைட் பண்ணுறதுக்குரிய மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கு தான் இப்போ எம்எம்டியை தொடங்கப்பட்டு நாங்கள் செய்கிற அவேர்னஸ். இதே வெமுலாவுக்கு வந்து இந்த அவேர்னஸ் முழுமையாக இருந்திருந்தால், எங்களை போல ஒரு குரூப் அந்த ஊரில் இருந்திருந்தால், ஒருவேளை இவருடைய மரணத்தை தடுத்திருக்கலாம். ஏன்னா இந்த அவேர்னஸ் வந்த உடனே என்ன வாதம் வந்தாலும் நம்மளால் பதில் சொல்ல முடியும். இன்னொன்று பாருங்கள், அரசு ஊழியர்களாக இருக்க நம்ம எல்லாருமே டாக்டர் அம்பேத்கரோட இந்த ரிசர்வேஷனுங்கிற பாலிசியில் இந்த இடத்துக்கு வந்தோம். ரெப்ரசன்டேஷன் தான் ரிசர்வேஷன். இட் இஸ் நாட் அ பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம். நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. அப்போ அந்த ஊரில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, அங்கே எத்தனை அமைப்புகள் இருந்திருக்கும். இவருக்கு கை கொடுக்குறதுக்கு அங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்கணுமா இல்லையா? செஞ்சுருக்கணும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருந்திருந்தால் அவர் இறந்துருப்பாரா? ஸோ இது இயற்கையாக எல்லா இடத்துலையும் வரும். பட் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாடி வேணும். நம்ம வந்து உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு படி மேலே வந்தவங்க நம்மளுடைய வருமானத்திலையும் நேரத்திலையும் ஒரு பகுதியை நிச்சயம் செலவிடணும். அதுதான் உங்களுக்கான மெசேஜாக இந்த கான்ஃபரன்ஸ் மூலயமா உங்களுக்கு சொல்கிறோம். இன்னொன்று சொல்கிறோம், நீங்கள் வந்திருக்க எல்லாம் பாருங்கள், என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், எல்லாம் ஒன்றா ஒரே நேரத்தில் வேணா ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லுவோம். ஒரே ஒரு பாயிண்ட், ட்ரை டு பிகம் எமினன்ட் லாயர்ஸ். ட்ரை டு பிகம் எமினன்ட் லாயர்ஸ் ஆஸ் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். நீங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக போய் உட்காரணும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் இதில் ப்ரோக்ரஸ் அடைய முடியும். Don't become doctors and engineers. It's not at all needed nowadays, right? You try to focus on a major thing. ஓகே, ஸோ இப்போ இவங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க ஷார்ட்டா, இப்போ நான் அவங்க சொல்லணும்னா நான் சொல்றேன். இப்போ என்னோட 2வது பையன் என்ஐடி போகிறான். அங்கே அவனோட எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற சிலர் வந்து அவனோட குரூப்லேயே இருக்கிறவங்க. அதில் ஒருத்தன் வந்து கேட்குறான் நேரடியாக, நான் ஓபிசி நீ எஸ்சியான்னு கேட்கலாம். இவன் பார்த்துட்டு இவன் ஆமாம் அப்படின்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், நம்ம செக்ஷனில் நம்ம கிளாஸில் இத்தனை பேர் ஓபிசி இருக்காங்க, எத்தனை பேர் எஸ்சி இருக்காங்க, எத்தனை பேர் எஸ்டி இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறான். கூட இருக்கவங்க மற்றவங்களும் கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் நீ ஏன் கேட்டுட்டு இருக்க அப்படின்னா. இதை ஏன் அந்த இடத்துல அவன் சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரணும். ரைட்டா? அடுத்து +2 படிக்கிற பையன் எங்கே இருக்கார், அவர் சொல்லியிருக்காங்க, அவன்கிட்ட சொல்லியிருக்காங்க, இவன் ஏன்னா கார்லாம் வந்துட்டு இருக்க, உனக்குலாம் ரிசர்வேஷன் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட பெரிய பையன் +2 படிக்கும் பொழுது, உனக்கு என்னப்பா எஸ்சி, உனக்குலாம் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ இந்த வார்த்தைகளை இவங்க எல்லாருமே சர்வசாதாரணமாக கடந்து போகிறாங்க. அதில் என்ன இருக்குது, அவன் கேஷுவலாக சொல்லிட்டு போனான், ஜாலியாக தான் சொன்னான். இந்த பையன் சொல்கிறாரு ஜாலியாக தான் சொன்னான், அதில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. ஒரு நார்மல் கான்வர்சேஷன் தான், அது ஒன்றும் இல்லையே. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். இவனெல்லாம் படிக்க விடக்கூடாது. நீ எல்லாம் ஸ்கூலுக்கு வரியா, உன்னை யார் ஸ்கூலுக்குள்ள விட்டா? நீ எல்லாம் படிக்கிற அளவுக்கு வந்துட்ட, நீ எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தியா, எப்படி நீ எடுத்த, யார் எப்படி என்ன பண்ண, நீ எல்லாம் டாக்டர் ஆகிட்டியா, நீ எல்லாம் காலேஜுக்கு படிக்க வரியா, இப்படி எல்லாம் வந்தது. இன்னைக்கு உனக்கு என்னப்பா ஈஸியாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு. சரியா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன், கடகடன்னு சொல்லிடுங்க. யூ ஸ்டார்ட். அஸ்வினி, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சின்னதா ஷார்ட்டா. உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சார்? நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் சார். ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட்டாக தான் சொல்கிறேன் சார்.
1 வீக் பேக் வந்து நான் என் ஃப்ரெண்ட் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவளுமே ரிசர்வேஷன் அவளுக்குமே கிடைக்குது, எனக்குமே ரிசர்வேஷன் கிடைக்குது. ஸோ அவள் சொல்கிறா இந்த மாதிரி நீ எப்படி மொராய் சிட்டியில் இருக்கிற அப்படின்னு. நான் இருக்கிற பிளேஸ் பற்றி சொல்லிட்டு அது ரொம்ப பெருமையாக சொல்கிறா, இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிலாமா இருக்குது, நீ எப்படி அங்கே இருக்கிறேன்னு கேட்குறா. நான் வந்து இல்லையே எனக்கு நார்மலாக தான் இருக்குது, நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்கிறேன், ஸோ எனக்கு எதுவும் தெரியுதுன்னு சொல்கிறேன். அப்புறம் அவளோட லைஃப்லேருந்து ஒரு இன்சிடென்ட் சொல்கிறான். அவங்க வீடு வந்து எஸ்சி தெரு பக்கத்தில் ஒரு ஓரமாக இருந்திருக்கு. ஸோ அவள் எஸ்சி கிடையாது, பட் அவங்க வீடு அங்கே ஓரமாக இருந்திருக்கு. அவள் சொல்கிறா எஸ்சி பீப்புள்னாலே வந்து திருடுவாங்க, நான் நிறைய திருட்டு பார்த்துருக்கேன். ஒரு வயசான பாட்டி அம்மா போயிட்டு இருந்தாங்க, செயின் ஸ்நாச் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. அதே மாதிரியே வந்து அங்கே பன்னிக்கறிலாம் வச்சு சாப்பிடுவாங்க, வீட்டிலேருந்து தள்ளி ஒரு 3 தெருக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அப்படிலாம் அது சொல்கிறா. அப்புறமாட்டி வீடு விட்டு வீடு தாவிலாம் போய் இந்த மாதிரி தப்பான வேலைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வீட்டில் எப்படி சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா எஸ்சினாலே பாரு இப்படி தான் இருக்காங்க பாரு, இப்போ இதான் இது அந்த மக்கள்லாம் இப்படி தான். ஸோ அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க, கெட்ட பழக்கம்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? நான் சொன்னேன் உங்க ஊர் அப்படி இருக்கு, நாங்க திருச்சியில் வந்து பாரு எஸ்சிலாம் அப்படி கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். நான் என்ன பார்க்க சொன்னேன், நான் அப்படி கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே சார், ஓகே. ஸோ இது ஒரு வகையான ஒரு அட்டாக். இவன் அந்த பொண்ணு நல்லா படிக்கிறாங்க, டாக்டருக்கு சீட் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அவனும் சீட் வாங்கிட்டு வந்திருக்கா. இவன் நேரடியாக நீ இப்படின்னு சொல்ல முடியாது, இந்த ஆளுங்கள்லாம் இப்படி எங்கள் ஊரில் இந்த ஆளுங்கள்லாம் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்கன்னு எவ்வளோ மோசமாக சொல்ல முடியுமா சொல்ல முடியும். அது மூலயமா எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மாணவியோ மாணவரையோ ஹியூமிலியேட் பண்ணுறது, ஹியூமிலியேட் பண்ணி அதில் வந்து ஒரு சந்தோஷம். இப்போது உங்கள் இதில் இப்போ இன்னொரு வகை என்னென்னா ரிசர்வேஷன் பற்றி பேசுகிறது. ரிசர்வேஷன் பற்றி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக படிக்கிறவங்க, கீழே மார்க் எடுத்துகிட்டு வந்து மேலே வராமல் நமக்கு கிடைக்க வேண்டிய சீட்லாம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்ன சினாரியோ புரியுது இல்லையா? ஒருத்தர் ரிசர்வேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கான், ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க ஒரு 4-5 பேர். நீங்கள் அங்கே இருக்கீங்க, உங்களை ஹியூமிலியேட் பண்ணுங்கிறது அவனோட நோக்கமாக இருக்கலாம், பட் அவன் ஜென்ரலாக பேசுகிற மாதிரி பேசுகிறான். நீங்கள் அங்கே இருக்கீங்க, அந்த இடத்த விட்டு போயிடுவீங்களா எந்திரிச்சு? இல்லை ஏதாவது என்ன பேசுவீங்க? பேசணுன்னா என்ன பேசுவீங்க? இல்லைன்னா அந்த இடத்த விட்டு அமைதியாக எந்திரிச்சு போயிடுவீங்களா? கண்டிப்பாக நான் வாய்ஸ் அவுட் பண்ணுவேன். ரிசர்வேஷன் என்னன்றதை நான் புரிய வைப்பேன். லைக் உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குன்றதை நான் புரிய வைப்பேன். அண்ட் நேத்திக்கு சொன்ன மாதிரி உங்கள் தாத்தா வசதியாக இருந்தப்போ எங்கள் தாத்தா கூலிக்கு வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போ ரிசர்வேஷன் இருக்கிறனால தான் உனக்கு சரிக்கு சமமாக நான் பேசுகிறேன். எங்கள் அப்பா படித்ததுனால நான் இங்கே உட்காந்துருக்கேன். நான் உனக்கு நேராக நின்று பேச முடிகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்தது ரிசர்வேஷன் தான். ஸோ அதை நான் இன்சிஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல உங்கள் எதிர்ப்பை பதிவு பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் அமைதியாக வெளியில் போனீங்கன்னா அதுதான் அவங்களுடைய வெற்றி. அதுக்கப்புறம் இன்னும் அதை அதிகமாக்குவாங்க. ஒரு விஷயத்தை அவங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, அந்த தைரியம் இருக்குது அப்படின்னா அடுத்த தடவை இந்த விஷயத்த நீங்கள் இருக்கும்போது பேச மாட்டாங்க. சரியா? ஸோ இது முற்றிலும் வந்து ரிசர்வேஷன் பற்றி வர்றதுனால ரிசர்வேஷன் பற்றி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் ஃபாஸ்ட்டாக ஏன்னா டிஸ்கஷன் அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக இதில் சரியான டிஸ்கஷன் பண்ண முடியல. ஓகே, சின்ன கொஸ்டின் இருக்குது, ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட். லைக் அந்த இடத்துல நானும் இருந்தால் ஐ வுட் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ நான் என்ன பண்ணினேன், நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா என்னோட டைமில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உண்மைக்குமே வந்து இந்த கேஸ்ட் வார்லாம் இப்போ நடந்தது எங்கள் காலேஜில் ஒரு இல்லை, இது நடந்த விஷயன்றதுனால நான் சொல்கிறேன். ஸோ ஐ ஆர்கியூட் வித் தம். ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, ஏன் நாங்கள்லாம் அப்படி பண்ணலை, இது நாங்கள் அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகலை அப்படின்ற மாதிரி அவங்க பதில் சொன்னாங்க. பட் ஐ ஆஸ்க் தான் இது ஏன் இப்படி நடக்குதுன்னு. ஒரு நாள் கேஸ்ட்டை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எனக்கு அப்போது இந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. டாக்டர் அம்பேத்கர் நான் அப்போ படித்தது கிடையாது, ரிசர்வேஷன் பற்றி பெரிய எதுவும் நாலேஜும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய சரௌண்டிங்கில் நான் அந்த ஸ்டேட்டஸில் இருக்கேன், நான் பேசுகிறேன், என்னோட சபார்டினேட்ஸ்கிட்ட பேசுகிறேன், என்னோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்கிட்ட பேசுகிறேன், எல்லோரும் கேட்குறாங்க. எதிர்த்து பேச முடியாதுங்கிற ஒன்று, எதிர்த்து பேசுகிறேன் உங்களுக்கு பாயிண்ட்டும் இல்லை. ஸோ நான் சொல்கிறத கேட்கக்கூடிய இடத்துல இருக்கும்பொழுது நான் பேசுகிறேன்.
ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நீ சொல்லு. என்ன கொஸ்டின்னா இல்ல அது அதான் சொல்ல வரேன். இப்போ என்னன்னா இது வந்து ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்கு சார், ரொம்ப தாட்ஸும். இப்போ அவ வந்து என்ன அசிங்கப்படுத்தணும்னே பேசுறானா, நான் அவளை எப்படி சார் வந்து உட்கார வச்சு இதுதான் அப்படின்னு நான் எப்படி புரிய வைக்கிறது? அவளுக்கு பொறுமை இருக்குமா கேட்கறதுக்கு? இப்போ இதை நேரடியா நீயும் அந்த மாதிரி தானு கேட்டா என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? நான் இல்லைன்னு சொல்லுவேன் சார். இல்லை அதுக்கு சார் சரி ஒரு இவ்வளோ தூரம் ஹியூமிலேட் பண்ணும்போது நான் இல்லை அப்படின்ட்டு போகிறது சரியான ரெஸ்பான்ஸா? சார் நான் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லி சார் நான் புது இதை சொல்கிறேன் சார். அதாவது தமிழில் இந்த ஆட்ராமைன்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்குது, அதாவது அக்கௌண்டின்னு நினைக்கிறேன் இங்கிலீஷில். ஆட்ராமைன்றது எதனால் வருதுன்னா வந்து நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகலைன்னா தான் அந்த ஆட்ராமைன்றது வருது. நம்ம வந்து காலேஜுக்கு போகும்போது இந்துக்கள் வந்து நம்மளை அப்படி தான் பண்ணுவாங்க. இதுக்கு எங்கே இதில் ஆட்ராமை வருதுன்னா, நாம் அவங்கள்ட்ட போய் சமத்துவத்தை போய் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கோம், அதை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது அவங்க ரிலீஜனில் இல்லை. அவங்க மத தத்துவ பிரகாரம் மனிதர்கள் ஏற்றத்தாழ்வுகளோடு பிறக்கிறாங்க, ஏற்றத்தாழ்வுகளோட இறந்து போகிறாங்க. அதுதான் அவங்களுடைய மத தத்துவம். அந்த தத்துவத்துலேருந்து அவங்க விலக மாட்டாங்க. திரும்பி நம்ம அவங்கள்ட்ட போய் நீங்கள் எங்களை ஏற்றுங்க, நீங்கள் சமமாக பாருங்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் நல்லா தான் இருக்கோம், எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த கறியெலாம் சாப்பிட மாட்டோம், நாங்களாம் குளிச்சுட்டு தான் வருவோம் அப்படின்னு அவங்கள்ட்ட நீங்கள் எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் அவங்கள்ட்ட எதையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது அப்படின்றதான் நான் வந்து கருதுறேன். படமாட்டேன், அவங்க அப்படிதான் இருப்பாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா வந்து இது நம்ம எதிர்பார்த்து தான் போகணும், இது இப்படிதான் இருக்கும், இப்படி எதிர்பார்த்து தான் போகணும். கரெக்ட் தானே இருக்கு. அப்போ ஏன் வந்து ஒருத்தர் ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல எந்திரிச்சு வந்து ரிசர்வேஷனையும் எஸ்சிஸையும் அசிங்கப்படுத்துறானா அவன் மைண்டை மாற்ற முடியாது. அவன் ஈடு கொடுத்து நீ தப்பு, நான் ரிசர்வேஷன் ஏன் இருக்குன்னு அவன்கிட்ட ஏன் ஒய் ஷுட் ஐ ட்ரீட் ஹிம்? அவன் பண்ண தேவையில்லை தான் நான் சொல்றேன். இல்லை நான் முரண்படுறேன், பண்ண முடியாது அவங்கள. ஏன்னா அவங்க வந்து இதுல பெனிஃபிஷரியா இருக்காங்க, இந்த கேஸ்ட் சிஸ்டம்ல அவங்க பெனிஃபிஷரியா இருக்காங்க. பெனிஃபிஷரியா இருக்கிறவங்களை போயிட்டு அவங்க பெனிஃபிட்லாம் விட்டுட்டு வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னா அவங்க ஏன் அதை விட்டுட்டு வரணும்? அது வரல. இந்த விஷயத்துல நான் சொல்றேன், இது வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை வந்து என்லைட்டன் பண்றது, எஜுகேட் பண்றது இதெல்லாம் கிடையாது. நீ ஸ்ட்ராங்கா இருக்கங்கிறத அங்க காட்டுறது, அதுதான் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னை அவ்வளவு சீக்கிரமா அவன் ஹியூமிலேட் பண்ண முடியாது. உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அவனை விட நீ இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்ககிட்ட உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இங்க இதுதான் நமக்கு இப்ப தேவை. இவன் வர்றவனெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரான், அவனெல்லாம் ஒன்றும் சாதாரணமா முன்ன மாதிரி சார் நம்ம வந்து ஹியூமிலேட் ஆனால் தான் சார் அவங்க வெற்றி பெறுறாங்க. நீங்க அதை வந்து சார் நான் பேசினா தானே சார் அவங்களுக்கு அது தெரியும், நான் பேசினா அவங்களுக்கு அது தெரியும். இல்லை அவங்கள மாற்ற முடியாதுமா? இல்லை மாற்ற முடியாது, ஆனால் நான் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னா அட்லீஸ்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு நான் சொல்லணும்ல. ஓகே, அதாவது நீங்க மாற்றணுங்கிற அவசியமே இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், இப்போ உன்னோட எக்ஸாம்பிள் சொல்லலாம். she got some experience discrimination, பட் அதை மீறி ஓவர் கம் பண்ணி இப்போ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி அளவுக்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரியாக நாமினேட் பண்ணி ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா அதுதான் நான் எனக்கு தெரியும், நான் போல்டான ஆளு, நீ சொல்கிற மாதிரி கிடையாது, ஆனால் இதுதான் உண்மை, நீ இதெல்லாம் என்னை ஏமாத்திட்டு இருக்க, இதை வச்சு என்னை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறத நீ வெளியில் சொல்கிறத நீ எக்ஸ்போஸ் பண்ணி உனக்கு எல்லாம் தெரியும் காமிக்கிறதுனால தான் உன்னை அடுத்த ஸ்டேஜில் அவன் அக்செப்ட் பண்ணுறான். இதுதான் நான் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்குறேன். இது இல்லாமல் நீங்கள் வந்து லீடராக வரவே முடியாது. யூ ஆர் த நெக்ஸ்ட் லெவல் லீடர். இன்னுமா அது சொசைட்டி இப்படி தான், நான் அப்படி தான் ஒத்துக்கிட்டு தான் போகிறேங்கிறது நோ, இட்ஸ் ராங். நம்ம இந்த சொசைட்டியில் இப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அந்த கேள்வி கேட்ட உடனே நம்ம வந்து அமைதியாக இருக்க முடியாது. அவன் சொல்கிறத அவ்வளோ நேரம் கேட்டுக்கிறோம்ல, அவனுக்கு திருப்பி ஒரு ரிட்டாலியேட்டிங் பதில் கொடுத்தாதான் அந்த இடத்துல சரியாகும். அப்போ ரிட்டாலியேட்டிங் பதில் என்னன்னா, நீ பார்த்த ஆளுங்களை வச்சு நீ வந்து தலித் கம்யூனிட்டி மேலே வந்து நீ தப்பாக சொல்கிற, அப்படி தானே சொல்கிற. அப்போ நீ உனக்கு டேட்டா இருக்குதா? 30 கோடி தலித்துகளில் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க? நீ பிசியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு பிராமின் வந்து கோயிலுக்குள்ளே வந்து தப்பு பண்ணானே, அப்போ எல்லா பிராமின்களும் தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? அப்படி கிடையாது இல்லையா. நீ வந்து ஒரு 4 பேர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, நான் தலித்துகளில் இத்தனை பேர் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், எல்லாம் வந்து ஹை பொசிஷனில் இருக்கிறவங்கள, அப்புறம் உடனே எல்லா கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி எல்லாம் பெரிய ஆள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா?
அப்போ நீ அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஒரு போலீஸ்காரன் தப்பு பண்ணுறான்னா உடனே எல்லா போலீஸ்காரனும் தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? தப்பு பண்ணுறவன் தப்பு தான். அது என் கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, வேறு கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி. நம்ம அந்த கம்யூனிட்டிக்காரனுக்கு நம்ம வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணி பேச போகிறது கிடையாது. அவன் அந்த திருடரானா செயின் எடுத்துகிட்டு போனானா அவன் தப்பு தான். அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் தப்பு தான். ஆனால் நீ அவன் பண்ணுறதை வச்சு எந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டி சொல்கிறது நீ தப்பு அப்படின்னா நீ எல்லாருக்கும் வந்து நீ அதே நியாயத்தை தான் சொல்லணும். இப்போ பாகிஸ்தானில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு போனாங்கிறதுக்காக என்டையர் பாகிஸ்தானை அழிக்கிறது தப்பு தானே? டெரரிஸ்ட்டை நீ திருப்பி ரிட்டாலியேட் பண்ணணும். இப்படி தான் நம்ம சொல்லணும். அதுதான் இப்போ இந்த கொஸ்டின் வந்து நம்ம பெரியசாமி சாக்கியா வந்து தாய்லாந்து பிக்குகள் கிட்ட கேட்டார். என்ன கேள்வினா, நம்ம வந்து புத்திசமில் வந்து பஞ்சசீலம் சொல்கிறோம். அங்கே வந்து நமக்கு வந்து ஒழுக்கம்ல வந்து 3வது பஞ்சசீலம் வந்து காமேசு மிச்சாச்சாரா வருது. ஒழுக்கமற்ற காம செயல்கள் செய்யக்கூடாது. ஆனால் தாய்லாந்து இஸ் நோன் ஃபார் இந்த மாதிரி ப்ராஸ்டிடியூஷன். அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பிக்கு கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த பிக்குனி ரொம்ப நல்ல பதில் சொன்னாங்க. See, prostitution is there everywhere. எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. நீங்கள் அந்த டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனில் எல்லாத்துலேயும் இருக்கிற அதே பர்சன்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். நீங்கள் அதை ஹைலைட் பண்ணி சொல்கிறீங்க, அதனால தாய்லாந்து இஸ் நோன் ஃபார் திஸ் அப்படின்னு. அப்படி கிடையாது. நீங்கள் டேட்டா வச்சுக்கோங்க. ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஆல்சோ ஹேவ் சம் டேட்டா. அவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னா நமக்கு ஒரு டேட்டா இருக்கணும். எத்தனை பேர் வந்து தலித் கம்யூனிட்டியில் வந்து நல்ல ஹை பொசிஷனில் இருக்கிறாங்க, எத்தனை ஓபிசிஸ் வந்து இந்த மாதிரி குற்றம் செஞ்சு போயிருக்காங்க. இப்போ இன்றைக்கி ஊழல் செஞ்சு வெளிநாட்டுக்கு ஓடிட்டு போகணும்ல, எத்தனை ஒரு தலித் எடுத்து காமிக்கலாம் பார்ப்போம்? காமிக்க முடியாதுல்ல. இந்த மாதிரி டேட்டா நம்ம வச்சுக்கணும். ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸில் எத்தனை பேர். ஸோ கம்யூனிட்டி ஒரு எரர் நடக்குது, ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த கம்யூனிட்டியே போய் குற்றம் சாட்டக்கூடாது. அங்கே இருக்கிறவன் தப்பு செஞ்சால் அவன் தப்பு தான், நானும் ஒத்துக்கிறேன் அவன் தப்பு தான். பட் நீங்கள் கம்யூனிட்டியை நீங்கள் டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் டேட்டா வேணும். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் இன்னும் பாருமா. இந்த கேள்வியை நம்ம தைரியமா எதிர்கொண்டிருக்கணும். எப்படி தெரியுமா? ஒரே வார்த்தை தான், நல்லவங்க கெட்டவங்க எல்லா சாதியிலையும் இருப்பாங்க. தட் இஸ் இல்ல சார், இல்ல இட் டசன்ட் இல்ல சார் பேசலாம். இப்போ யார் ஒரு உலகத்துல வாழ்ந்து சார் இல்ல இட் டசன்ட் மேட்டர் சார். அது லுக் அட் அதான் அழுகாதீங்க அதெல்லாம் போய் பேச முடியாது சார். இல்ல சார், நீங்க எதுக்குமே கலக்க கூடாது, அத சொல்ல வரோம். டேட்டா எடுத்து காட்டுங்க. அதுதான் நான் டேட்டா சொல்ல. நீங்க எத்தனை பேர் வாழ்ந்து இல்ல சார், இருங்க இவராவது டேட்டா சொல்றாரு, அது கூட போல. நான் பேசியிருக்கேன். இல்லடா, அது எல்லாராலும் முடியாது. இல்ல ஒரு பேர்ல ஒருத்தரால முடியும். ஆனா பேசணும். தைரியம் வேணும், தைரியம் வேணும். நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, என்ன கேட்டிருக்கேன் தெரியுமா? எல்லா ஜாதியிலையும் நல்லவங்க கெட்டவங்க இருப்பாங்க. இப்போ உன் ஜாதியில இருக்க சரி வேணாம், இவர் சொன்ன அருமையான எக்ஸாம்பிள். பிராமின்ஸ் கருவறை கடவுள் இருக்க இடம், அதுக்குள்ள கற்பழிப்பு நடந்திருக்கு. இதை பத்தி யாராவது பேசணுமா? அந்த ஒரு கேள்வி நீ திருப்பி கேட்டிருந்தா கூட பதில் அதுலயே முடிஞ்சிருக்கும். இப்போ நீ என்ன சொல்ல, மொத்த பிராமண கிரிமினல்ஸ் உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ உன் பார்வையை மாத்திக்க. உன்னோட நாலேஜ் பத்தியா இருக்கு, இந்தியாவை பத்தி உன்னுடைய நாலேஜ் கம்மியா இருக்கு, உன் பார்வையை மாத்திக்க திருப்பி சொல்லி போயிட்டே இருக்கணும். கரெக்டா? ஆனா அதோட இன்னொரு பாட்டு இருக்கு, என்ன தெரியுமா? நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. அதுதான் புத்திசம். கரெக்ட்? அதுதான் புத்திசம். நம்ம மக்களை இம்ப்ரூவ் பண்றது. சார் அதை பத்தி கவலை இல்லை, அவங்க கேட்கறாங்களா கேட்கலான்னு கேட்கல. நீ உன்னுடைய வாதத்தை தெளிவா வச்சுட்டு போயிட்டு நீங்க வந்து ஏதோ தற்போதைய உலகத்துல வாழ்ந்துருக்கீங்க. நான் கேட்கறேன், நான் உங்களை கேட்கறேன், வாழ்க்கையில நீங்க எத்தனை இந்துக்களை இந்த மாதிரி பேசி எதிர்கொண்டிருக்கீங்க? இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க. நீங்க இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிள் சார் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார், நீங்க ஒரு வெள்ளையா இருக்கீங்க. இந்துக்களுக்கு பொதுவாகவே சார், இந்துக்களுக்கு பொதுவாகவே நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நுழைஞ்சு பார்க்குற ஆசை ரொம்ப அதிகம் சார். அவங்க வந்து வழக்கமாக என்ன நினைப்பாங்கன்னா, இந்து பெண்கள்லாம் ரொம்ப அன்டச்சபிள் விமன்லாம் ரொம்ப அன்சேஸ்டாக இருப்பாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளாரே ஒரு கற்பிதம் உண்டு. அவங்களுக்குலாம் தெரியுமா? யாருக்கே தெரியுமா? அவங்களாம் கொஞ்சம் முறை தவறிய உறவுலாம் இந்த எஸ்சி பொம்பளைங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய காமன் பார்லன்ஸில் இருக்கிற ஒன்று சார். அது நீங்கள் வந்து இதை வந்து ஒரு பொண்ணை வந்து டேட்டா எடுத்து காட்டுன்னா அது என்ன சார் இருக்கணும்? இது வந்து ஒரு சோஷியல் இஷ்யூ சார். இது இந்த கணவன்கெல்லாம் இவன் அவனை வச்சுப்பான், அவன் இவனை வச்சுப்பான் அப்படிங்கலாம் ரொம்ப இது வந்து எப்படின்னா ஒரு அசெண்டிங் இந்து மதமேங்கிறது என்ன சார்? ஒரு அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டெம்ட். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எது பண்ணாலும் அது அவமானம் தான். ஐயர் காஃபி குடிச்சாருன்னா ப்ரூ காஃபி குடிச்சாருன்னா நம்மளும் போய் ப்ரூ காஃபி குடிச்சா மேலே போயிடும்னு நினைப்போம். கீழே இருக்கும் எது பண்ணாலும் அவமானம் தான். அவங்க நிறைய நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கிரிப்ட் நிறைய வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் இந்த அன்டச்சபிள்ஸ் ஆம்பளைங்கலாம் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, ரொம்ப செக்ஷுவல் விகர் அதிகம்லாம் தனித்தனியாக நிறைய கதை வச்சுருப்பாங்க சார் இந்துக்கள்.
அதெல்லாம் எதிர்கொள்ளவே முடியாது. நீங்க போய் இதை போய் நீங்க இதுல பேசி அவங்களை திருத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, இதுல பேசி இந்துக்களை திருத்துற வேலை ஒண்ணும் கிடையாது. அதுவும் போய் இப்பதான் 12வது முடிச்சுட்டு முதல் வருஷம் போய் எம்பிபிஎஸ் உள்ள நுழையிற பொண்ணு கையில போய் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தா என்ன சார் பண்ண? இல்ல see that's not the way, that's not the way. நான் சொல்றேன், நீங்க இல்ல see அதாவது நீங்க இக்னோர் பண்ணிட்டு போங்க அவங்க என்ன பேசினாலும் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனே கிடையாது. எப்படி அது பண்ண முடியும்? உங்க காது பட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டாங்கல்ல, என் பக்கத்து தெருவில் இருந்தவங்க எல்லாம் இப்படி இருந்தாங்க, அது நம்ம காது கேட்கறது அளவுக்கு டைம் இருக்குது இல்ல, அதுக்கு பதில் சொல்றதுக்கு அவங்க உட்காந்து பேசி தான் ஆகணும். நம்ம என்ன எஜுகேட் பண்றோம் இல்ல, அதுதான் இங்க இந்த மாதிரி சிபுகான் நடத்துறதோட பர்பஸே அதுதான். அவங்க அவ்வளோ எஜுகேட் ஆயிக்கணும். நம்ம காலத்துல தான் நம்ம ஏதோ சொல்லிட்டு போறான், ஏதோ என் தலையெழுத்துன்னு என் பாட்டி போச்சு, என் சைட்ல எதுக்குப்பா வம்பு, இப்போ இருந்த இடம் தெரியாம திருப்பி படிச்சு முடிச்சுட்டு வந்துடணும்னு எங்க அப்பா சொன்னாரு. என் பிள்ளைங்களும் அப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. we have to educate them. நம்ம தான் இந்து ஃபோல்ட்ல இருந்து வெளியில வந்துட்டோம்ல, இனிமேல் பேசுறதுக்கு என்ன தயக்கம்? அதே ஃபோல்ட்ல இருந்தா நம்ம யோசிக்கலாம். நம்ம கிட்ட நாலேஜ் இருக்கணுங்க. நாலேஜ் தான் பவர்ஃபுல். நாலேஜ் அண்ட் டிசிப்ளின், இது 2 இருந்ததுன்னா தட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல். பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு அத்தனை பேர் எதிர்த்தாங்கல்ல, எங்கேயாவது அவர் ஒழுக்கத்தை குறை சொல்ல முடியுமா? அவருடைய படிப்பை குறை சொல்ல முடியுமா? இது 2 தான். இந்த 2ஐயும் நம்ம அங்க வச்சுட்டு நம்ம எவ்வளவு வேணாலும் கவுண்டர் கொடுக்கலாம். நீங்க டேட்டாவை எடுத்து வச்சுக்கோங்க, இதுக்குன்னே ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மேடம் அதுக்கு என்னன்னா நாலேஜ் தான். நீங்க கிளாஸ்ல கேள்வி கேட்ட உடனே எல்லாரும் ஏன் பதுங்குறான்? பதில் தெரியல பதுங்குறான். பதில் தெரிஞ்சவன் எந்திரிச்சு நின்று பதில் சொல்ல வருவான். அந்த மாதிரி நாலேஜ் தான் நம்ம வளர்த்துக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி காமன் क्वेश्चंस. அந்த இடத்துல அவ கேட்க மாட்டான்னு எனக்கு தெரியுது சார். நான் அப்ப அங்க சொல்லல, அப்ப எனக்கு நாலேஜ் இல்லன்னு சொல்றீங்களா சார்? You have to have it and retaliate. நீங்க retaliate பண்ணணும். யார்கிட்டயும் சொல்லாமலாம் இல்ல சார். நான் கேக்குறவங்க ஃபேஸ் கொடுத்து இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேன் சார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஷாட்ட சொல்லியிருக்கிறேன். நான் கேன் நேம் them. இல்ல அதாவது என்னன்னா நீங்க இப்போ இண்டிவிஜுவலா உங்களுக்கு கிடையாது. நான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கங்கறவங்கள்ட்ட போய் சொல்றது நம்மளே அடிச்சுக்கிற மாதிரி சார். நான் எதுக்கு சார் So you're treating me like as if I'm not taking responsibility. இல்ல I feel like I'm a leader myself. இல்ல but சில இடத்துல நான் வாய்ஸ் கொடுக்காத அது நீங்க நாலேஜ்லெஸ்ஸா பேசாதீங்க சார். இல்ல இருங்க, இப்போ என்னன்னா இப்போ அவங்க இந்த செஷனே எதுக்குன்னா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, எதுக்காக வாட் யூ ஃபேஸ்ட் அப்படிங்கிறத நீங்க வெளியில சொல்றீங்க. இதன் மூலம் மற்றவங்களுக்கு லெசன் போகுது எல்லாருக்குமே. இட் இஸ் நாட் டு கார்னர் யூ. நீங்க அந்த செஷன் எதுக்கு சொல்றீங்க? இப்போ ஒரு இன்சிடென்ட் நீங்க ஷேர் பண்றீங்க இல்லையா, எதுக்காக ஷேர் பண்றீங்க சொல்லுங்க. You shared an incident with a purpose. Okay, right. So let's complete this discussion now. As for now. சரி, ஓகே. இப்போ பேசிட்டோம் அவங்க பேசிட்டோம். இல்ல அங்கிள், நீங்க சொன்னீங்க டேட்டா வச்சு நான் ஏதோ பண்ண முடியாது. இப்போ நீங்க சொல்றது கரெக்ட் தான். 12th முடிச்சு அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போறா. அப்ப நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவா. அந்த இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் நம்ம தான் சொல்லி கொடுத்து அனுப்பணுமே தவிர நீ அங்க போயிட்டு அவனால மாத்த முடியாது அப்படின்னு சொல்றது என்ன சொல்லி FAQ சொல்லி அங்க நீ போய் பேசணும். எப்படி என்ன எக்ஸாம்பிள் நீங்க உங்க தங்கச்சி நாளைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணனும். நான் என்னையே சொல்றேன் அங்கிள். ஒரு நிமிஷம், உங்க தங்கச்சி கிட்ட என்ன சொல்லி கொடுத்து அனுப்புவீங்க? இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்னு இருக்கு, இந்த மாதிரியும் ஒன்னு ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துல நீ எப்படி பிஹேவ் பண்ணணும் சொல்லுங்க. எப்படி பிஹேவ் பண்ணணும் சொல்லுங்க. You have to stand up for yourself sir. நம்ம போய் மறைச்சிக்க கூடாது. What exactly do you mean when you say that? கேக்குறானோ இல்லையோ என் பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் அவகிட்ட சொல்லணும். கேக்குறவன் கேட்க போறான், கேட்காதவன் ஏன் சொல்றான் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்மளுக்குள்ள தான் பேச முடியும். இந்துக்கள் எல்லாம் நம்மள பேச நீங்க சொல்றதை கேட்க போறது இல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சந்திரபோஸ் ஒரு விஷயம் சொல்றேன். நாங்க புத்திஸ்டா மாறுறதுக்கு முன்னாடி எங்களோட காமன் குரூப் இருக்குல்ல, நாங்க டாக்டரா இருக்க காமன் குரூப், அதுல ஒரு அம்பேத்கர் படத்தை போடுறதுக்கு கூட ஒரு தயக்கம் இருக்கும். அம்பேத்கர் படத்தை போடுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் நடந்து டாக்டர் அம்பேத்கர் புக்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு புத்திசமும் கன்வெர்ட் ஆன பிறகு பார்த்தா நாங்கள் வழக்கமாக டாக்டர் அம்பேத்கரோட படத்தையும் போட்டுட்டு அவரோட ஹிந்து மதம் குறித்த அவரோட விமர்சனங்களையும் போட்டுட்டு போய்கிட்டு இருந்தோம். எதிர்வாதம் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பேர் தான் முன் வந்தாங்க. அவங்க எதிர்வாதம் வைக்க கரெக்டான பதிலை கொடுத்துட்டே போகணும். இப்போ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னா எங்களை பார்த்து அந்த குரூப்பே பயப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு போஸ்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நானோ கோவிந்தராஜோ பெரியசாமியோ அந்த குரூப்பில் ஒரு போஸ்டர் போடுறோன்னு வச்சுங்களேன், மொத்த குரூப்பும் அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ். அப்படியே அதை படிச்சுட்டு கடந்து போகிறாங்க.
பதில் கூட சொல்றது இல்லை. மொத்தமாக இருக்கிற ஒரு 60-70 பேர் இருக்க குரூப்பை ஒரு ஆளோட வாயை திறந்து பேச விடாம பண்ணிட்டோம். இந்த டாக்டர் அம்பேத்கரோட புக்கை படித்து அதை எழுதி அந்த கோடிங் சப்போர்ட் இந்து மதத்தை கண்ணை பின்னே விமர்சனம் பண்ணி எழுதிட்டோம். கதறிட்டானுங்க. அதில் என்ன எங்களை இவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு ஆல்மோஸ்ட் சரண்டர் ஆகிட்டாங்க. என்ன ராஜ், ஆல்மோஸ்ட் அந்த குரூப்பில் இருக்கவங்கலாம் சரண்டர் ஆகிட்டாங்க. இப்போ வந்து ஒன்றும் போடுறதில்ல. நாங்கள் போட்டால் படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். ஏன்னா அது எங்களோடது கிடையாது, டாக்டர் அம்பேத்கரோட வேர்டிங்ஸ். அந்த வேர்டிங்ஸை போட்டு முடிச்சோம்னா உண்மை இருக்கு, அவங்களுக்கே புரியுது. அதனால எதிர்வாதம் பண்ண முடியல. எதிர்வாதம் பண்றதுக்கு நல்ல ட்ரைனிங் எடுத்துங்க. இல்ல இவர் சந்திரபாபு சொன்னது சொல்றேன், அந்த குரூப்போட ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சு அதை நாங்க எப்படி மாத்திருக்கோம். ஓகே, டைம் கன்ஸ்ட்ரைன்ட். நெக்ஸ்ட் வந்து இது டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, அதை எப்படி ஃபேஸ் பண்றது, எப்படி நம்ம ஆர்கனைஸ் ஆகிறதுன்னு இன்னொரு டாபிக் இருக்கு. ரிசர்வேஷன் பத்தி ஷார்ட்டா ஒரு பிரசன்டேஷன். ஓகே, அட்வைசர்ஸ், உங்களுடைய அட்வைஸ் வந்துட்டு அமைதியாக பிள்ளைங்களோட பிரச்சனையை ரிசீவ் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரா அட்வைஸ் கொடுங்க. கேட்குற எல்லாருக்கும் டைம்ல அதனால கொஞ்சம் Okay, so what is reservation and why do we need it? So first of all, reservation காலையிலேருந்து நிறைய பேர் இந்த பாயிண்ட் ரிப்பீட்டாக சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் அ பாவர்ட்டி அலிவேஷன் ஆக்ஷன், இட்ஸ் affirmative action governed by the constitution to address the historical injustice. காலங்காலமாக நம்ம கம்யூனிட்டி மேலே இம்போஸ் பண்ண அத்தனை இன்ஜஸ்டிஸ்க்கும் இது ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன்னா என்ன சொல்கிறது, இத்தனை வருஷமாக நம்ம அனுபவிச்ச அட்ராசிட்டிஸ் அண்ட் கொடுமைகளுக்கு இது ஒரு ரைட்ஃபுல் என்ன சொல்கிறது, இது சரி கட்டுறது. தட்ஸ் த ரைட்ஃபுல் வே. ஸோ அந்த மாதிரி ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் தான் ரிசர்வேஷன். ஸோ இந்த வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நாட் ஜஸ்ட் கரண்ட்லி இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அவர் கம்யூனிட்டி, இது மற்ற ஓபிசிஸ்க்கு இருக்குது, மைனாரிட்டிஸ்க்கு இருக்குது, எல்லாருக்கும் இந்த ரிசர்வேஷன் ஹேஸ் பீன் எக்ஸ்டெண்டட் and it provides seats or posts at public sector, administrative services, etc. So we move on. Now for short history பார்த்தோம்னா I'll go through it first எல்லாரும் உடனே இந்த ஜென்ரலா பீப்புள் மைண்ட் செட்ல இருக்க ஐடியா என்னன்னா ரிசர்வேஷன் கொண்டு வந்தது அம்பேத்கர்னால தான் ரிசர்வேஷன் வந்துச்சு. ஸோ யாரெல்லாம் ரிசர்வேஷன் மேலே கோவமா இருக்காங்க அவங்க எல்லாரும் அம்பேத்கர் மேலே கோவமா இருக்காங்க, அவன் தான் கொண்டு வந்தான் அப்படின்னு இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. ஆனா ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் அம்பேத்கர் முன்னாடியே இந்த ஐடியா இருந்திருக்கு. இதுக்கு முதல்ல கொண்டு வந்தது மகாத்மா ஃபூலே அண்ட் அவர் இதை வில்லியம் ஹண்டர் அப்படிங்கிற அன்னில இருந்த பிரிட்டிஷ் அஃபீஷியல்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இன் 1882. அதுக்கு முன்னாடியே 1902ல there's a province called கோலாப்பூர், அதோட மகாராஜா ஷாஹு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. பேசிக்கலி he had reserved seats for non-Brahmin communities in educational institutions. So 1902லயே ரிசர்வேஷன் கைண்ட் ஆஃப் வந்திருக்கு. Then government act of 1909. இதுதான் என்ன சொல்றது, the first seed of reservation சொல்லலாம். The first point பேசிக் ஷார்ட்டா என்னன்னா மார்லே மின்டோ அன்னைக்கு இருந்த வைஸ்ராய் அண்ட் one of the major administrative officials இவங்க என்ன பண்றாங்கன்னா actually this is an action to divide the population. இது அவங்க நல்லது பண்ணலாம் இல்ல, ஆல்ரெடி பெருசா இருக்கிற இந்தியா பாப்புலேஷன் இன்னும் பிரிவினைப்படுத்தணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா they allocate separate electorates for each community. இந்த ஃபர்ஸ்ட் முஸ்லிம்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. முஸ்லிம்ஸ்க்கு தனியா ஒரு எலக்டரேட். இந்த செப்பரேட் எலக்டரேட்ஸ்க்கு என்ன அர்த்தம்னா அந்த எலக்டரேட்னா ஒரு ஏரியா, அதில் நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கிறீங்க. இப்போ வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் ஒரு ஸ்பெசிஃபிக் கம்யூனிட்டிஸ் அந்த ஆளாக நிற்க முடியும், அந்த ஆளுக்கு அதே கம்யூனிட்டியில் இருக்கிற மக்கள் தான் ஓட் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த ஸ்பெசிஃபிக் எலக்டரேட். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் முஸ்லீம்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, லேட்டஸ்ட் எக்ஸ்டெண்டட் டு அதர் கம்யூனிட்டிஸ் இன் 1919. ஸோ நவ் இது அப்படியே 1909 1919லேருந்து 1930 போகிறோம். ஸோ அன்னைக்கு இருக்கிற பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டோனல் இவர் என்ன பண்றாரு, கம்யூனல் அவார்ட் அப்படின்னு ஒன்று தராரு. இது எப்போ நடக்குதுன்னா இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இரண்டாம் வட்ட மேசை மாநாடு. அதுக்கப்புறம் அம்பேத்கரோட பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் இவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த செப்பரேட் எலக்டர்ஸை நம்ம தலித்ஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அன்னைக்கு தென் தேவர் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தலித்ஸுக்கும் ஒரு செப்பரேட் எலக்டட் அலோகேட் பண்றாரு. பட் இதுக்கு தடங்களா வரவர் தான் காந்தி. காந்தி என்ன பண்றாரு, he was vehemently opposed to this. இது வந்து இந்த டைம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா தலித்ஸும் ஹிந்து தான் அப்படின்னு உள்ள கொண்டு வந்தாங்க. அது வந்து என்ன சொல்றது, முன்னாடி நம்ம பீவர் தான் அவுட் கேஸ்ட், இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆள் கணக்கு வேணும், நம்பர் வேணும் அப்படின்னு உள்ள கொண்டு வராங்க. இது சொல்லி டிவைட் த ஹிந்து பாப்புலேஷன் அண்ட் வெஹமெண்ட்லி அகைன்ஸ்ட் திஸ் அப்படின்னு சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, ஃபாஸ்ட் ஆன் டு டெத். அப்போதான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடக்கிற அக்ரிமெண்ட் தான் பூனா பேக்ட். திஸ் இஸ் வேர் ரிசர்வேஷன் டேக்ஸ் பர்த்.
இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் செப்பரேட் எலெக்டேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா சீட்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ 80 சீட்ஸ்ல இருந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல 148 சீட்ஸ் ஃபார் த டிப்ரெஸ்ட் கிளாஸ். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் this was how the reservation was. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்படி வந்து ரிசர்வேஷனை கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஒரு அஃபிஷியலாக எப்படி இன்டெகிரேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்ட் 16 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இதுதான் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ்க்கு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல ரிசர்வேஷனை அஃபிஷியலாக இன்டெகிரேட் பண்ணுது. And Article 15 at clause 4 and Article 16 clause 4 enable reservation of government service seats. இப்போ வந்து the amendment constitution drafting க்கு அப்புறம் there's a case happening, State of Madras versus Champak and Rajan. இவங்க என்ன பண்றாங்கன்னா ரிசர்வேஷன் ஆர்டிகல் 15 clause 1 வயலேட் பண்ணுது அப்படி ரிசர்வேஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டா ஒரு ஸ்டாண்ட் வருது. So this led to the first amendment of the constitution. Constitution first amendment தான் இது ஜூன் 18 1951 நடக்குது. This introduced clause 4 of article 15. இது வந்து ரிசர்வேஷன் at state and central level the job opportunities இப்படி செமெண்ட் பண்ணுது, பெர்மனன்ட்டா ஃபிக்ஸ் பண்ணுது இந்த அமெண்ட்மென்ட். And அடுத்த article 333 32னா like it's giving representation in parliament and state legislative assemblies and panchayat and municipalities we get reservation to 243D and 243D. Then there's this one's Mandal Commission. So Mandal Commission happens around 1992 at the time la. So what does Mandal Commission do? OBC reservations is because of this Mandal Commission. So a commission is being formed by the president under Article 340. Mandal is the heading personality there. So our தலைமையில் நடந்த இந்த கமிஷன் வந்து it characterizes who are the backward classes and அவங்களோட criteria என்ன. So இவங்க என்ன சொல்றாங்கன்னா 52% population backward classes இருக்கு, இவங்க எல்லாருக்கும் ரிசர்வேஷன் வேணும் அப்படிங்கறாங்க. அவங்களுக்கு so 27% in government jobs reserved ஆகுது. But Indira Sawhney case of 1992 இந்த கேஸ் again reservations against இன்னொரு போற கேஸ். அந்த கேஸோட ஃபைனல் என்னன்னா it upholds the 27% quota ஆனா வந்து reservations வந்து 50% லிமிட் பண்ணுது. 27% OBCs இருக்கு, ஆனா the total reservation sum of all reservations of all communities 50% தான் அப்படியே முடிவு பண்றாங்க. Then 2019 we have EWS implementation as well. Okay, reservation statistics I just see from make it fast. So central all India open competition we have 15% for SCs, 7.5 for STs, 27% for OBCs and 10% for EWS. இது வந்து the total 59.5. EWS implementation க்கு அப்புறம் அந்த 50% bar லைட்டா வயலேட் ஆகுது, but still they have this. And then இப்போ வந்து ஸ்டேட்ல it is fixed, but every state has its central fixed ratio இருக்கு. ஸ்டேட்ல it depends upon the state administration. Tamil Nadu we have 69%, 10% EWS center 79, Maharashtra, Andhra 60 இருக்கு, Maharashtra 62 இருக்கு. So it varies according to the state administration. So why do we still need reservation? So first of all, are we still equally represented? It's 2025 today and இன்னும் நம்ம ஈக்குவலா ரெப்ரசன்ட் ஆயிருக்கோமா எல்லா இடத்துலயும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். டாப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், டாப் காலேஜஸ் லைக் ஐஐடி, எய்ம்ஸ் இங்கெல்லாம் வந்து ஃபேக்கல்டி போர்ஷன்லயும் ரிசர்வேஷன் இருக்கு, பட் அதெல்லாம் ப்ராப்பரா ஃபில் ஆயிருக்குதா? ஸோ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல ஒன்லி 5.42% ஆஃப் த ஃபேக்கல்டி லைக் 15% ரெக்கமெண்ட், ஒன்லி 5.42% இஸ் ஃபில்ட். ஸோ ரிசர்வேஷன் அதெல்லாம் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணல, யாரும் கேட்டாலும் ஒழுங்கான ஆன்சர் விட்டா லைக் இட்ஸ் லைக் நீங்க யாரும் கேட்க முடியாது, நான் ஃபில் பண்றதா ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு இருக்காங்க. IITsல only 9.8% SC and 2.2% ST process are there. இப்போ 2023ல லைக் IIT டெல்லியில இருக்கிற அம்பேத்கர் பெரியார் ஸ்டடி சென்டர்ல ஒரு RTI ஃபைல் பண்றாங்க. அந்த RTI ஃபைலுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா 14 டிபார்ட்மெண்ட்ஸ்ல there is not a single faculty from SC and ST and 80 to 90% of faculties in those institutes are all from upper caste. Then those short compilers report like every ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் வந்து எப்படி ரிசர்வேஷனுக்கு அடர் பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ 58% கம்பைலன்ஸ்னா 100% 100 சீட்டுக்கு பதிலா 58 சீட் தான் ஃபில் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன கம்பைலன்ஸ் போட்டு and then we have நிறைய தடங்களும் இருக்கு. சிஸ்டமிக் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபெயிலியர்ஸ். இப்போ வந்து 73% ஆஃப் த ரிசர்வ்ட் வேகன்சிஸ், இப்போ ரிசர்வ் சீட்ஸ் வந்து we have the seats ஆனா நிறைய சீட் ஃபில் ஆகாம இருக்கும். அந்த வேகன்சி எல்லாமே ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க. then they are creating artificial scarcity. இப்போ ப்ரொமோஷன்லயும் they are not implementing it properly. So there are only 9 states of 30 states in India have functional reservation monitoring cells and 68% of the ministries lack reservation grievance officers. அதாவது ரிசர்வேஷனுக்கு அகைன்ஸ்டா ஏதாச்சும்
பிரச்சனை வந்தால் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸஸ் இல்லை. ஸோ சோஷியல் ஈக்குவாலிட்டி நடந்திருக்கா? ஆக்சுவலி ஃபுல் டே இதை பற்றி நம்ம பேசலாம். எவ்ரி டே எவ்ரி செகண்ட் there's an atrocity happening in India against the oppressed. So இப்போ நேஷனல் கிரைம் பியூரோ படி tens of thousands of crimes are reported against SCs are reported annually. இப்போ வந்து 2019ல 45,000 crimes against scheduled caste. The national crime rate 22.8 per 1 lakh SC population. Then இப்போ கன்விக்ஷன் ரேட்ஸும் கம்மியாக இருக்குது. அதாவது கிரைம் நடக்குது ஆனால் அவங்க போய் ஃபைலும் பண்ணல, அது கேஸும் எடுத்து நடக்குது. This shows how careless and how lethargic they are towards our community. And most of Odisha எடுத்து பார்த்தாலே lot of atrocities are happening specifically in Odisha. So like I skip through this because this is something that you already know. Okay, it's reservation for a benefit. Reservation ஒரு சலுகையா? இது வந்து நம்மளோட என்ன சொல்றது அட்வான்டேஜ்க்காக யூஸ் பண்ணிக்கலாமா? It is true to some extent. SC literacy rose from 10.3 in 1961 to 66.1 in 2011. So there has been an increase with respect to reservation. நம்ம லைஃப் டைம் ரிசர்ச் யூஸ் பண்ண நம்ம எல்லாமே இன்னைக்கு டாக்டர்ஸாக இருக்கோம், இன்ஜினியர்ஸாக இருக்கோம். நம்ம 50 வருஷம் முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்களோ அவங்களோட இப்போ நம்ம ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் இஸ் தட் த ஹோல் பாயிண்ட்? டெஃபினெட்லி நோ. ஏன்னு பார்ப்போம். ஸோ representation at topmost positions. The actual purpose of representation is for us to be in those top hierarchies. இப்போ ரிசர்வேஷனோட அகைன் இந்த past 2 days சொல்ற பாயிண்ட்ஸ் தான். adequate representation. ரிசர்வேஷன்ங்கிறதோட உண்மையான மீனிங் ரெப்ரசன்டேஷன். நம்ம ஆளுங்க அந்த இடத்துல கொஞ்சம் பேர் இருக்கணும். ஏன் இருக்கணும்? இப்போ வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது, இல்லை ரிசர்வ் பீப்புளும் இருக்காங்க, மற்ற கேஸ்ட் ஹிந்துஸும் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு தலித் கம்யூனிட்டின்னு ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு பிரச்சனை, ஆஃபீஸர்கிட்ட போகிறாங்கன்னா தே ஷோ இம்பார்ஷியல் ட்ரீட்மெண்ட். அந்த கேஸ்ட் ஸ்டிக்மா அவங்க மைண்டில் இன்ஹரண்டாக இருந்துகிட்டே இருக்கும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. தே வில் ஷோ இம்பார்ஷியல் ட்ரீட்மெண்ட். அந்த இம்பார்ஷியல் ட்ரீட்மெண்ட் தடுக்கிறதுக்கு நம்ம வாய்ஸ் ஒன்று அங்கே இருக்கணும். தட்ஸ் வை வி நீட் ரெப்ரசன்டேஷன். நம்ம அங்கே இருந்து ஒரு சர்வேலன்ஸாக ஒரு வாட்ச் டாக் மாதிரி எங்களை பார்த்துட்டு இருந்தா அவர் வந்து ஓகே இவங்க ஆளுங்க இருக்காங்க, நம்மளால இஷ்டத்துக்கு வாட முடியாது அப்படின்னு they will work properly. That's one of the sole purposes why we need reservation. So இப்போ ரிசர்வேஷன் யூஸ் பண்ற ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா அவங்க ஒர்க் பிளேஸ்ல அவங்க கூட இருக்கிற சக அப்ரெஸ்ட் பாப்புலேஷன் அப்ரெஸ்ட் பேக்ரவுண்ட்ல வரவங்க கூட சப்போர்ட் பண்ணும். we must have each other's back. இதுதான் one of the main points of reservation. So இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு எல்லாருமே காமனாக ஃபேஸ் பண்ண இஷ்யூ ரிசர்வேஷன் யூஸ் பண்ணுறதுல we all had some slight guilt. இப்போ என்னன்னா லைக் நம்ம நல்லா தான் இருக்கும், நமக்கே ரிசர்வேஷன் வேணும். இதை நானும் ஃபீல் பண்ணேன். நான் காலேஜ் இருக்கும்போது ஐ வாஸ் வெரி எனக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆக்சுவலி. நம்ம நல்லா தான் வந்திருக்கோம், பட் நான் 4 பேருக்கு முன்னாடி நான் எஸ்சி ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி வந்தேன்னா அடுத்த கேள்வி கேட்பான், நீ உங்க அப்பா டாக்டர் தானே, உனக்கே ரிசர்வேஷன், உனக்கு அநியாயமா இல்லையான்னு கேட்பாங்க. அப்போ வந்து கில்ட் இருந்துச்சு. பட் திஸ் இஸ் ஆல் த மோர் ரீசன் வை வி ஷுட் யூஸ் ரிசர்வேஷன். ஏன்னா இந்த டாப் பொசிஷன்ல நம்ம ஒரு ஆள் ஒருத்தர் உட்காந்துருக்கோம்னா ஹி மஸ்ட் பி கேப்பபிள். அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்ச ஆளுங்க உட்காந்துருந்தாங்கன்னா தட்டி கேட்பாங்க, நீ என்ன இவனுக்கு ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேற, எங்க ஆளுங்க உனக்கு கலக்காரமா போச்சான்னு அவன் கேட்பான். அந்த மாதிரி ஒரு கேப்பபிள் பர்சன் போகணும்னா ஆல்ரெடி அந்த இடத்துக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் போறோம்னா யாரால ஐஏஎஸ் கிளியர் பண்ண முடியும்? நல்லா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ப்ரிப்பரேஷனா அவன் அந்த கோச்சிங் போகணும், ரெக்வயர்ட் ரிசோர்சஸ் வேணும், புக்ஸ் படிக்கணும். அந்த புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கிறவன், அந்த கோச்சிங் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு இதே மாதிரி தான் அங்கிள். ஒரு டைம் வந்துட்டு நானும் என் சீனியருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி ஆர்ட்ஸ் காலேஜில் அவ்வளோவா வந்துட்டு சோஷியல் டிஸ்கிரிமினேஷன், காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்காது. ஏன்னா நாங்கள் எல்லாமே 12th பேஸ் மார்க் வழியாக போகிறனால யார் எந்த கம்யூனிட்டியும் தெரியாது. அப்போது யார் என்னை எதுவுமே தெரியாமல் ஒரு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் அண்ணா வந்துட்டு கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஜென்ரல் கேட்டகரி, ரிசர்வேஷனால அவங்க உள்ள போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு இருந்தாங்க. ரிசர்வேஷன்லாம் ஏன் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இவ்வளோ வருஷமா இவ்வளோ ப்ரோக்ராம் இருக்கு, அங்க நான் இருக்கும் போது என்னால முடியல, பேசாம இருக்க முடியல. அக்கா இதெல்லாம் நீங்க ஏன் என்கிட்ட சொல்றீங்க? நானும் எஸ்சி தான். ரிசர்வேஷன் நான் 12th மார்க் வந்தா கூட நீங்க வந்துட்டு தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருந்தாங்க. பிளஸ் இப்போ என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க கம்யூனிட்டியில டிக்னிஃபைட் பீப்புள் லைக் இன்னுமே வந்துட்டு சாக்கடை அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணாத ஜாப் வந்துட்டு இன்னும் யாருமே இல்லை உங்க கம்யூனிட்டியில. ஆனா எங்க கம்யூனிட்டியில எனக்கு தெரியாதவங்க இல்லாட்டி கூட யாரோ ஒருத்தவங்க இன்னமும் அந்த மாதிரி ஜாப்ல இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஒரு டிக்னிஃபைட் ஜாப், ஒரு நல்ல ஜாப், நல்லா பொருளாதார எக்கனாமிக்ஸ் டைம் நல்லா வர வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே ரிசர்வேஷன் வேணும். அந்த ரிசர்வேஷனுக்காக ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் நாங்க எல்லாரும் ஒரு
டாப் மோஸ்ட் ஒரு நல்ல ஜாப்ல இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவங்கள நாங்க மேல் கொண்டு வர முடியும். ஸோ எல்லாரும் அந்த இந்த ஜாப்லாம் விட்டுட்டு வர வரைக்கும் எல்லாரும் ஈக்குவாலிட்டியா இருக்கிற வரைக்கும் ரிசர்வேஷன் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு டவுட் அங்கிள், ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து ஹிந்து எஸ்சிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. காலையில் எஞ்சா பூஜை பண்ணுற மாதிரி அவ்வளோ ஆர்த்தடாக்ஸான பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு ரிசர்வேஷன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தெரியாது. ஸோ அவங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் கிடைக்கிறப்போ தேல் பி லெத்தாஜிக். ஓகே, நம்ம நமக்கு கோட்டா இருக்கு, நம்ம வந்துருவோன்றோம். ஸோ இந்த ரிசர்வேஷன் இந்த மாதிரி பீப்புளுக்கு கண்டினியூ ஆகிறதுனால ஷெட்யூல் கேஸ்ட்லேயே ஒரு 2 குரூப் ஆஃப் பீப்புள் பவர்ஃபுல் அண்ட் அப்ரெஸ்ட்னு கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கேள்வினால தான் இப்போ க்ரீமி லேயர் கான்செப்டே வருது. அதனால தான் இப்போ இவங்கெல்லாம் படிச்சுட்டாங்களே, இவங்களுக்கு எதுக்கு ஏதோ மியூசிக்கல் சேர் மாதிரி இவன் ஆல்ரெடி உட்காந்துட்டான், இவன் இடம் எதிர்த்து போட்டோம், அடுத்தவன் வந்து உட்காரணும். இது வந்து நம்ம பீப்புளை எஜுகேட் பண்ணணும். இது ஒன்லி சொல்யூஷன் இஸ் டு எஜுகேட் தி ஹிந்து தலித்ஸ். அவங்கள எஜுகேட் பண்ண, அதனால தான் நம்ம அந்த நாமியார் ப்ரோக்ராம் எல்லாம் போடுறோம். கொஞ்சம் ஸ்லோலி வி ஆர் புல்லிங் தம் டுவர்ட்ஸ் தி புத்திஸ்ட் ஃபோல்டு. ஸோ புத்திசம் தான் இதுக்கு சொல்யூஷன். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு அவங்களுக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ரிசர்வேஷன் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு புரிஞ்சுக்குவாங்க. இப்போ அவங்க சொன்ன பதில் தான் அவங்களால எப்படி அதை கிளியராக சொல்ல முடியுதுன்னா பிகாஸ் ஷி ஹஸ் அண்டர்ஸ்டுட் இட். ஏன்னா அவங்க அந்த இண்டு ஃபோல்டுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. யாரெல்லாம் இன்னும் அங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அவங்க ஆமாம் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வாய் மூடி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. அங்கே நமக்கு வந்து வி ஹேவ் டு கீப் எஜுகேட்டிங். அதுதான் இப்போ நாங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறது. வி ஆர் இன் த டிரான்சிஷன் பீரியட். நீங்கள்லாம் இப்போ புத்திஸ்டாக வந்துட்டீங்க, இன்னும் வந்து நிறைய பேர் அங்கேயே இருக்கிறாங்க. நீங்கள் பேசுகிறத வச்சு தான் நம்ம ஹிந்து தலித்ஸை வந்து நம்ம ஹேண்ட் ஹோல்டு பண்ணி பிக்கப் பண்ணி மேலே கொண்டு வரணும். சரி, நாங்கள் இதையே தான் நாங்களும் ஃபேஸ் பண்ணோம். இப்போ உங்களெல்லாம் எதுக்கு பேச விட்றோம் அப்படின்னா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டு அட் த எண்ட் ஆஃப் தி செஷன் வி வாண்ட் டு கிவ் யூ அ சொல்யூஷன். ஒரு கிளியர் கட். அது நாட் ஓன்லி டு யூ பட் வெளியில் இருக்கிற இப்போ இன்னும் +2 படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க அவங்களும் வந்து காலேஜ் நாளைக்கு போகும்போது உங்ககிட்டேருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை அவங்க எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத நடுவில் நின்று மாடரேட் பண்ணுறது தான் எங்களோட வேலை. இட் இஸ் நாட் யுவர் இண்டிவிஜுவல் இஷ்யூ, இட் இஸ் அ கம்யூனிட்டி இஷ்யூ. அந்த பாப்பா சொல்லுது அப்படின்னா இட் இஸ் நாட் ஹர் இஷ்யூ, இட் இஸ் அ கம்யூனிட்டி இஷ்யூ. எங்களுக்கு தெரியாது இல்லை என்ன இஷ்யூ அங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறோம். வி ஆர் இன் த டிரான்சிஷன் பீரியட். இப்போ நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணோம்னா we were in காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் பயங்கரமாக அடிதடை அளவுக்கு இது வரும் கம்யூனிட்டி ப்ராப்ளம். அப்போ எங்களுக்கு வந்து எங்களுடைய சீனியர்ஸ் இருந்தாங்க ஹேண்ட் ஹோல்டு பண்ணுறது. இப்போ எங்கள் முரளி சார், நம்ம அன்பரசன் சார், இப்போ நாங்கள்லாம் வந்து என்ன பண்ணால் ஒரு சைட் டெரஸ்னு ஒன்று இருக்கும். சைட் டெரஸில் நைட்டில் மீட்டிங் நடக்கும். நம்ம கேஸ்ட் அட்ராசிட்டியில் என்னென்ன இருக்குன்னா எங்கள் சீனியர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிதடி மாதிரி போயிடும். இப்போ நாங்கள் அதை சொல்யூஷனாக கொடுக்க விரும்பல. உங்களுக்கு என்ன சொல்யூஷன்னா உங்களுக்கும் ஹேண்ட் ஹோல்டிங் இருக்கும். இப்போ லாஸ்ட் இயர் வந்து கல்யாண சுந்தரம் வந்து சொல்லியிருந்தார், நீங்கள்லாம் உங்களுக்குள்ள ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு தெரியல எனக்கு. அந்த குரூப்பில் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போடணும், FAQs. அதில் நீங்கள் இந்த மாதிரி இப்போ சத்வா மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் அதுக்குள்ளே வைக்கணும். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது, எப்படி அட்ரஸ் பண்ணுறது? நீங்கள் மென்டலி பி ப்ரிப்பேர்டு. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஒன்ஸ் சொல்ல ஆரம்பிச்ச உடனே நம்மக்கிட்டே வர்றதுக்கு பயப்படுவாங்க அவங்க. இப்போ எனக்கெல்லாம் நிறைய ஆன்சர்ஸ் வந்து சத்வா சொன்ன ஆன்சர்ஸ் தான். அதுதான் நாங்கள் வந்து எங்கள் குரூப்பில் போடுறோம். இப்போ எங்கள் குரூப்பில் எல்லாமே சைலன்ஸ் ஆகிட்டாங்க. அப்போ நம்மக்கிட்ட எஜுகேட்டட் பர்சன்ஸ் எல்லாருமே நம்ம வந்து படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? அம்பேத்கர் வந்து ஃபுல்லாக படிக்க முடியாது. பட் 4 பேர் படிச்சிருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க. அதெல்லாத்தையும் நம்ம கிளப் பண்ணிக்கணும். யூ மஸ்ட் ஹாவ் அ குரூப். அந்த குரூப்பில் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணுங்கள், போடுங்க. அப்படி தான் நாங்கள்லாம் என்லைட் ஆனோம். இன்றைக்கி எங்கள்கிட்ட பேச மாட்டாங்க யாரும். எங்களை யாரும் சப்ரஸும் பண்ண முடியாது. ஏன்னா சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா வீல் ரிட்டாலியேட் வித் அவர் டேட்டா அண்ட் ஆன்சர்ஸ். இது ஒன்று. செகண்ட் வந்து எப்போ ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்தாலும் யூ ட்ரை டு கேரி எவிடன்ஸ். நீங்கள் அந்த எவிடன்ஸை சைலண்ட்டாக வந்து கேட்ச் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக எவிடன்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் யாருங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு தயங்காதீங்க. அதுவும் நவ் தட் வி ஆர் புத்திஸ்ட் வி நீட் நாட் ஹெசிடேட். நம்ம வந்து நான் புத்திஸ்ட், எஸ்சி, வி நோ வாட் இஸ் எஸ்சி, வாட் இஸ் புத்திஸ்ட், ஏன் அங்கே இருக்கிறோம் நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ இட் இஸ் வெரி ஓப்பன். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுடைய அந்த பிரச்சனைகளை உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கணும். யூ மஸ்ட் ஹேவ் அ குரூப். அப்போ ஒருத்தர் பதில் சொல்கிறாருன்னா கூட இன்னொருத்தர் எல்லாமே வந்து பதில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கோரால ஒரு கொஸ்டினை வந்து ஆன்டி பிராமினா போட்டுட்டிங்கன்னா 100 பேர் பதில் சொல்லுவான் அதுக்கு. ஆனால் நம்ம இதில் வந்து நம்ம குரூப்பில் யாராவது ஒருத்தர் போட்டால் கூட எல்லாம் பேசாமல் இருப்பான். ஏன்னா இந்து தலித் மென்டாலிட்டி அப்படி. நம்ம தான் அதுலேருந்து ரொம்ப ஃபியூ தான் வெளியில் வந்திருக்கோம். நம்ம தான் அதுக்கு பதில் கொடுக்கணும். நம்ம பதில் கொடுத்து நம்ம ஹிந்து தலித்ஸ்க்கு வந்து அந்த
இதை கொடுக்கணும், கரேஜ் கொடுக்கணும். Then they will come out. So we must be act as the how the Brahmins protected that society. நம்ம வந்து Buddhist SC should protect our community. இப்போ ரிசர்வேஷன் பத்தி சில பாயிண்ட்ஸ் வந்து வேலி முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இருப்பாங்க சொல்லிடுறேன். இட்ஸ் நாட் அ பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம். இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக கொண்டு வந்தது. ஸோ இந்த ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி மேலே வர்றவங்க அவங்க சொசைட்டிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது, நீங்கள் இந்த க்ரீமி லேயர் இப்போ சொல்கிறாரு இல்லையா, அது வந்து நமக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னா இதில் முக்கியமான ஒரு இது இருக்குது. இன்றைக்கி எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் எல்லாம் ஹையர் இதுக்குமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக கோச்சிங் கிளாஸ் போய் தான் பியாண்ட் ஸ்கூல் சர்வீஸ், பியாண்ட் சிலபஸ் படிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஓரளவுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் மேலே வந்து அஃபோர்ட் பண்ணக்கூடியவங்க தான் அந்த லெவலுக்கே போக முடியும். கண்டிப்பாக அந்த லெவலுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களால அந்த கோச்சிங் கிளாஸஸ் எடுக்க முடியாது. அதனால் அவங்க அங்கே போக முடியாது. க்ரீமி லேயர் வந்தால் உங்களுக்கு, அதாவது யாரால் போக முடியுமோ அவங்களுக்கு அந்த சான்ஸ் கட் ஆகிடும். ரிசர்வேஷன் இருக்கிறவங்களால அந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணி போக முடியாது. ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நில் ரிசர்வேஷன் மாதிரி அந்த சிச்சுவேஷன் வந்துடும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி ஒன்று வர மாதிரி இருந்தால் எவ்ரி ஒன் ஷுட் ஜாயின் டுகெதர் டு ஃபைட் இட் அவுட். ரைட், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ க்ரீமி லேயர் எப்படினாலும் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை தான் அவங்க திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதுதான் இன்னைக்கு ஆக்சுவலாக யூ ஷுட் பி அ ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ இது சம்பந்தமாக வரக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யூ ஹேவ் டு டிஸ்கஸ். ரிசர்வேஷன் பற்றி தெரியும் எல்லாருக்குமே இருக்குது. இட்ஸ் அ சேனலைஸ்டு ஒன். அந்தந்த ரிசர்வேஷன் அவங்கவுங்களுக்கு தான். யாரும் அடுத்தவங்க ரிசர்வேஷனை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கிறதுனால இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பாதிப்பு கிடையாது. அவங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க வந்து காம்பீட் பண்ணுறாங்க. இதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ஸோ ரிசர்வேஷன் பற்றி உங்களுக்கு மட்டும் அப்படின்னா இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. இல்லை நீ வந்து வசதி ஆகிட்டாருன்னா என்ன, நான் மட்டும்தான் இதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் நான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். என்னால் தான் எனக்கு தான் அந்த வலிமை இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் வந்து இதில் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. இதில் இன்னொரு கேள்வி கடைசியாக என்னென்னா, கடைசி டாபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனியாக பேச முடியலை, தனியாக ஒரு விஷயத்தை வந்து உங்களால் டிஸ்கஸ் பண்ண முடியல, பண்ணினாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நேற்று கூட டாக்டர் பாலா சார் சொன்னார், நமக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது மெடிசின் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் வாங்குறாங்க, ஜிஓவே இருக்குது, ஆனால் வாங்குறாங்க. இதை போய் கேட்டாலும் இல்லை போன தடவை கொடுத்தாங்க அதனால் இந்த தடவை கொடுக்கணும், இதெல்லாம் மாற்றம் கிடையாதுன்னு அட்மினிஸ்ட்ரேஷனில் சொல்லி அதை தட்டி கழிச்சிடறாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக போய் இதை ரெப்ரசன்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அடியில் இதை போய் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் உங்களுடைய கிரீவன்சஸை நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக போய் ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி அந்த எஜுகேட் ஆர்கனைஸ்டாக ரொம்ப நல்லா சொன்னாங்க. ஆர்கனைஸ்டாக இருந்தால் அதுக்கு வேல்யூ அதிகம். ஸோ எப்படி ஆர்கனைஸ் ஆகலாம், நீங்கள் ஆர்கனைஸ் ஆகணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தாட்ஸ் இருந்திருக்காங்க நீங்கள் காலேஜுக்குள்ளே போகும்பொழுது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஆர்கனைஸ் ஆகிருந்தா நல்லா இருக்குமே, ஒரு 4 பேர் சேர்ந்து நம்ம போய் கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஆர்கனைஸ் ஆகணும் உங்கள் காலேஜுக்குள்ளே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வந்திருக்கா? ஆக்சுவலி லைக் நான் படித்த காலேஜில் there was few organizations already established. ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு, ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு. பேசிக்கலி they read books. ஒரு லான் மாதிரி ஏரியா இருக்கும், அங்கே வந்து they just sit in a circle, they read books what they have. அங்கே இருக்கிற பீப்புளாம் they are mostly a bit rational. சும்மா கதை புக் படிக்க மாட்டாங்க. some books like the Caste of Merit அந்த மாதிரி கொஞ்சம் இந்த சைடு ஓரியன்டான புக்ஸ் படிக்கிறாங்க. அம்பேத்கர் பெரிய ஸ்டடிஸ் இருக்கு இல்லை அவங்களும் இருக்காங்க, பட் நான் பார்த்ததில்ல அவங்க ஆக்டிவிட்டிஸ் பார்த்ததில்ல. இருக்குன்னு தெரியும், இது வேற ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன். ஒன்ஸ் அவங்க ஆக்சுவலி அம்பேத்கர் ஜெயந்தி 14th April அன்னைக்கு they had a session like they were reading Path to Salvation. அந்த Annihilation of Caste, they were reading Annihilation of Caste. அந்த இதுக்கு போயிருந்தேன். they just இந்த மாதிரி ஸ்க்ரீனில் அந்த புக்கை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணி லைன் பை லைனாக படித்தாங்க. லைக் we also had PDFs, so 4 pages நீ படிப்போம் அப்படின்னு அந்த மாதிரி they had connected sessions. அதெல்லாம் பார்க்கும்போது
I wanted to join them. நல்லா தான் இருந்துச்சு. It was too late for me, like it was my final sem, like so I couldn't proceed ahead of that. But in the மாதிரி குட்டி organizations இருக்கும்போது it was good. You turns to these 3 persons they touched like something. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட இல்ல 5 minutes 2 minutes அவங்களுக்கு பேசலாம். உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ரிசர்வேஷன், விஷன் எப்படி அப்படிங்கறத இப்ப பேசியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பினா பர்சனலி நான் எந்த இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஏன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் படித்ததுனால. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் வெல் செட்டில் ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த கேஸ்ட் அந்த டாபிக்ஸ் எதுவுமே வந்து எங்கள் காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கிடையாது. பட் நானும் வந்து இப்போ இவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் தானே இந்த எஸ்சி பீப்புளெலாம் வளர்க்கணும், நம்ம வேலை என்ன அப்படின்னு தான் மென்டாலிட்டி தான் இருந்தேன் நான். அப்புறம் டாக்டர் ராஜ்வர்தன் என் அப்பா வந்து அவர் சொன்னதுக்கப்புறம் ஐ அண்டர்ஸ்டுட் இந்த மாதிரி எஸ்சி பீப்புளுக்கு அது நம்ம ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி நம்ம வளர்ந்துட்டோம். பட் அவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவார்? ஹூ வில் ஹெல்ப் தம்? ஸோ வி மஸ்ட் ஹெல்ப் தம், வி மஸ்ட் சப்போர்ட் தம்னால என்னோட வீட்டில் மட்டும் 3 வேளை சாப்பாடு இல்லாத மட்டும் யோசிக்கக்கூடாது, அவங்க வீட்லேயும் இருக்கணும். அதுக்கு நம்மளால என்ன பண்ணணும், அந்த மாதிரி திங்ஸ் அண்ட் தாட்ஸ் வந்துட்டு உனக்கு நீ இருக்கணும் அப்படின்னு சார் சொன்னார். நானும் இது வரைக்கும் அந்த டிஸ்கிரிமினேஷன் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணதில்லை. பிகாஸ் லைக் என்ன பண்ணணும்னா லைக் ஜென்ரலாக லைக் ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க அதனாலும் எஸ்சி அது மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நேற்று அவங்க பேசின வரைக்கும். பட் ஆனால் இப்போ என் காலேஜ் பார்த்தீங்கன்னா பிசியும் ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க, பிசிஎம் எல்லாரும் ஸ்காலர்ஷிப் வாங்குறாங்க. ஸோ லைக் அங்கே வந்து ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை. அண்ட் ஐ வில் லைக் டு அட்வைஸ் த அப்கமிங் பீப்புள்ஸ் லைக் பட் 11th 12th படிக்கிறவங்க, இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்பியர் ஆகிறவங்க, ட்ரை கெட்டிங் யுவர் சீட்ஸ் த்ரூ ஓப்பன் கேட்டகரி ஸோ தட் other SC students can also இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கணும். ஓப்பன் கேட்டகரியில் போன ரிசர்வேஷனை வராமல் இல்லாட்டி ரிசர்வேஷனை அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் விட்டு கொடுத்துட்டு நம்ம ஓப்பன் கேட்டகரியில் போகிறவங்க வளரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது அதனுடைய விளக்கமும் ஒரு நைஸ் தாட். ஏன்னா ஆல்ரெடி இப்போ ரிசர்வேஷன் யூஸ் பண்ணவங்க அவங்களுடைய கிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், என் பையன் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தான். ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு கெட் த்ரூ மெரிட் ஓப்பன் கேட்டகரி. பட் அட்லீஸ்ட் அவனோட கிட்ஸாவது மெரிட்டில் வர்ற மாதிரி அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே அதை வந்து சொல்லி வளர்க்கணும். இதை விட்டுறக்கூடாது. நம்மளாம் எலைட் ஓப்பன் கேட்டகரி ஓப்பன் கேட்டகரி ஓப்பன் கேட்டகரி. நீங்க இப்போ ஓப்பன் கேட்டகரியில உங்களுக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது, எஸ்சி கேட்டகரியில போனா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது. என்னப்பா இது? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் எடுப்போம். இல்ல அப்ப என் பையனுக்கு அதான் நடந்துச்சு சார். ஓப்பன் கேட்டகரியில போய் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் இருந்தா இன்னொரு எஸ்சி எக்ஸ்ட்ராவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பானே. உனக்கு அப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கலா நான் ஒரு சிச்சுவேஷன் போடுறேன். நீ ஓப்பன் கேட்டகரியில போனா திருநெல்வேலி கிடைக்கும், எஸ்சி கேட்டகரியில போனா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். என்ன எடுப்பீங்க? இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா ஓபன் கேட்டகரியில மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சா அதை எடுத்துக்கணும். அதுதான் இது எல்லாம் இது ஸ்டார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது சந்திரபாபு. இல்ல சார் ஆர்டர் ஃபாஸ்ட் ரூல் தான் சார் இது. நீங்க வந்து என் பையன் ஓபன் கேட்டகரியில போனா, என் பையன் ஓபன் கேட்டகரியில போனான்றதே எஸ்சி பெற்றோருக்கு நிறைய பேர் பெருமை. இது என்ன பெருமை இது? only for extra seat. இப்போ நீங்க வந்து உங்க மெடிக்கல் மெட்ராஸ் மெடிக்கல் நல்ல காலேஜ்ல ஓபன் கேட்டகரியில கிடைக்குது அப்படின்னா தாராளமா அதை எடுக்கணும். அப்படி பார்த்தா எம்எம்சிங்கிறது மட்டும் தான் தமிழ்நாட்டிலே பெஸ்ட் காலேஜ். நீ சொல்றபடி பார்த்தா சந்திரபாஸ் காலேஜுக்கு அது பொருந்துது. அதை நீங்க ஜாபுக்கு பொருத்தி பாருங்க. இதை அப்படியே ஜாபுக்கு பொருத்தி பாருங்க. அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட் பேசல, அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க. அவர் என்ன சொல்றாரு? ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நான் வந்து 11th 12th முடிக்கும்போது ரிசர்வேஷன் யூஸ் பண்ணும்போது சரி இதெல்லாம் அவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் வந்து இந்த குவாரா அதிகமாக பார்க்கும்போது நிறைய பேர் அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஒரு சில பேர் தான் அதுக்கு ஃபாராக அங்கங்கே மெசேஜ் வந்தது பார்த்தேன். சரி அதுவும் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸும் நான் பார்த்தேன். இந்த மாதிரி அதை பற்றி தெரிஞ்சபோது சரி நிறைய இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அங்கே போய் ஆர்கனைஸ் ஆகணும், அங்கே ஆல்ரெடி அந்த மாதிரி அசோசியேஷன் இருக்குன்னு நினச்சேன்.
ஆனால் உண்மை என்னன்னா அங்கே போகும்போது லைக் அங்கே வந்து என் கேட்டகரி வந்து நான் என்ன நினச்சேன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்போது பயந்தேன், நிஜமே பயந்தேன். சரி மறைச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் போன முதல் நாளே ஒருத்தன் வந்து ஓப்பனாக நீ வந்து என் பர்சன்ட் ஸ்கோர் தெரிஞ்ச உடனே ஓப்பனாக நீ எஸ்சியான்னு கேட்டான். ஆமான்ட்டேன். அதுக்கப்புறம் அவனும் டிஸ்கிரிமினேட் பண்ணல. அவன் வந்து ஓபிசி கேட்டகரி, எனக்கு ஓபிசின்றதுனால தான் ரிசர்வேஷன் இருந்ததுனால தான் நானும் இங்கே இருக்கேன். பட் ஆனால் நான் வந்து அப்போ எக்கனாமிக்கலாக ரிசர்வேஷன் இருந்தால் நல்லா இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ அதுக்கு வந்து ஸோ அதுக்கப்புறம் நான் ஒன்றும் அவ்வளோ டிஸ்கிரிமினேஷன்லாம் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. முக்கியமாக மென்டல் அன்டச்சபிலிட்டி அவ்வளோவா ஃபேஸ் பண்ணதில்லை. அதனால ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி சோசியல் மீடியாவிலலாம் நிறைய எதிர்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக எனக்கு என்ன இருக்குன்னா ஸ்காலர்ஷிப் எஸ்சிக்கு வந்து அட்லீஸ்ட் அதுக்காக க்ரீம் லேயர் மாதிரி வைக்கலாம்ல அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு இது இருக்குது. இந்த கேள்வி ஒரு கன்ஃபியூஷனா நம்ம ஃபேஸ் பண்றோம் தான், கரெக்டா? இதுக்கு என்ன தெரியுங்களா பதில்? ஒரு பிரச்சனை எதனால் உருவானதோ தீர்வும் அதனால் தான் இருக்க வேண்டும். அது கரெக்டா? ஒரு பிரச்சனை எதனால் தொடங்கியதோ தீர்வும் அதனால் தான் இருக்கணும். இப்போ வந்து இந்த அப்ரஷன் தொடங்கியது, ஒதுக்கி வைத்தெல்லாம் எதனால தொடங்கியது? ஒரு நல்ல வீடு இல்லைங்கிறதா, பண காசு இல்லைங்கிறதா, இல்ல பாக்குறதுக்கு லுக்கு வந்து உங்களுக்கு ஒண்ணு நல்லா இல்லைங்க இதனாலயா அந்த ஒதுக்குதல் வந்துச்சு? செருவு போட்டு நீங்க நடக்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் எதனால் வந்தது? ஒதுக்குதல் எதனால் வந்தது? சாதியால் வந்ததா இல்ல மற்ற விஷயத்தால் வந்ததா? அப்ப தீர்வு எதுல இருந்து? அப்ப ரிசர்வேஷன் எதை பேஸ் பண்ணி கொடுக்கணும்? அங்கேயே அடிபட்டுருச்சா பாயிண்ட்? பணத்தால கிடையாது, வேற எதையும் வச்சு கொடுக்க முடியாது. பிரச்சனை உருவானது சாதியால். மற்றபடி வந்து அவன் நல்லா இல்லைங்கிறதோ, அவன் வந்து ஏழையா இருந்தாங்கிறதோ, வீடு சரியில்லை அதெல்லாம் கிடையாது. இல்ல அப்ப தீர்வும் அதுல இருந்து தான் இருக்கணும். சாதியை பேஸ் பண்ணி தான் ரிசர்வேஷன் கொடுக்க முடியும். ஒரு பெரிய அட்டூழியம் நடந்துச்சு, அதை பற்றி புரிதல் வந்து நமக்கு இல்லாம போயிருச்சு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சட்டத்தில் அப்படி ஒரு இடமே கிடையாது. பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடு ஒரு இடமே கிடையாது. அதை வந்து அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது 5 ஜட்ஜில் ஆல்மோஸ்ட் 4 ஜட்ஜி பிராமின். நல்லாவே தெரிஞ்ச விஷயத்த அவங்க எல்லாம் இது சரிதான்ட்டாங்க. முழுமையாக தவறுன்னு இப்போ ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் சொல்றாரு. ஒரு அநீதி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்றீங்க ப்ளீஸ். கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அவ்வளோவா இருந்தது இல்லை. ஆனால் ஸ்கூல் டைமில் ஸ்காலர்ஷிப் வாங்குறோம் அப்படின்றப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லையும் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எல்லார் பார்வையும் நம்ம மேலே கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்து எதுக்காக இவங்களுக்கு மட்டும் ஒரு சலுகை மாதிரி அது என்னது அப்படின்ற ஒரு தாட் வரும்ல. ஆனால் சலுகைன்றதை தாண்டி அது அவங்க அந்த பசங்களுக்கான உரிமையா அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோ ஓகே ஓகே ஃபைனலா நீங்க கன்க்ளூட் பண்ணுங்க. நான் 2 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியா கன்க்ளூட் பண்ண சொல்லிடுறேன். மேடம் வெயிட் பண்ணுங்க, நான் தான் கூப்பிடுவேன். சந்திரபோஸ் அம்பேத்கர் வந்துட்டு அந்த களப்பணியில் இருக்கிறப்போ நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, டேட்டா வச்சுக்கோங்க. அப்போதான் நீங்க அது ஃபேஸ் பண்ண அதை ஓவர் கம் பண்ண முடியும்னு சொன்னப்போ அவர் குதிச்சிருந்து என்ன சார் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரபோஸ் அம்பேத்கர் மட்டும்தான் பேர்லேயே அம்பேத்கர்னு பேரை வச்சுட்டு தைரியமாக பெரிய ஒரு கலந்துருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதனால அதெல்லாம் செல்லாது, அதெல்லாம் சிரமம் சார். அவன் தெரிஞ்சுட்டு தான் சார் கேட்குறான்னு அவர் சொல்கிற பாயிண்ட்லையும் சில கருத்துக்கள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த தலைப்பை ஒட்டி ஃப்ளோர்ல இருந்து ஷெரீன் ஏதோ வாண்டட் டு சே சம்திங். அவங்க என்ன சொல்றாங்க கேட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் கன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. ஷெரீன் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் நிறைய ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். இல்லை இங்கே உட்காந்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இப்போ சார் சொன்ன பாயிண்ட் ஆட் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எல்லாருமே ஒரு சொல்யூஷனை தேடி தானே சார் போயிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த சொல்யூஷன் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க நிறைய காலேஜஸ்க்கு போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை தனியாக ஆர்கனைஸ் பண்ணி அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஜாதிய ரீதியாக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஃபஸ்ட் நம்ம வாங்கிக்கிறோம். ரெண்டாவது என்ன பண்ணுறோம்னா, பிசி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஏன் எஸ்சியை ஒப்ரஸ் பண்ணுறீங்க போது அவங்க ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க இல்லையா, இதை ரெண்டையும் வச்சு பொதுவான ஒரு அமர்வில் அந்த மாணவர்களை உட்கார வைக்கும்போது அவங்க பிசி அதாவது ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, நாங்களும் கஷ்டப்படுறோம், எஸ்சியும் கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்குது, அதனால எங்களுக்கு அவங்கள பார்த்தாலே பிடிக்கல. அங்கே ஹிந்து புத்திஸ்ட் அதெல்லாம் அவங்க மைண்ட் கிடையாது சார். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒரே கேள்வி என்னன்னா, அவனும் குடிசை வீட்டில் இருக்கிறான், நானும் குடிசை வீட்டில் இருக்கிறேன்,
அவங்களுக்கு எப்படி ஸ்காலர்ஷிப். ஸோ ஃபஸ்ட்டு தவறு இது அரசு மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். என்ன சொல்கிறோன்னா, ஸ்காலர்ஷிப் நீங்கள் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எதுக்காக எஸ்சிக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்றது நீங்கள் கட்டாயம் ஒரு வகுப்பு எடுக்கணும் அப்படின்றத இப்போ கவர்மெண்ட்டுக்கு வச்சுருக்கோம் சார். இது ஒரு ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவதான விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, பாவசாஹிப் சொல்கிற மாதிரி இந்த ஜாதின்றது ஒரு மனசில் இருக்கிறனால ஒரு பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளை பார்த்தாலே கோபம் தான் வருது. நார்மலாகவே நம்ம எஸ்சின்னு ஒரு கோபம் வருது. ஸோ என்ன அவங்களுக்கு இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். அகரம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க சார். இதே விஷயம் தான். அகரம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஆக்டர் சூர்யா, அதோடய நான் ட்ரெயினராக இருக்கிறேன். அகரம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில், இப்போ எப்படி சிப்புகான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அகரம் ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரெடி பண்ணாங்க. அதில் ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸ் நோ சொல்லிட்டாங்க. அப்போ அகரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மொத்தம் 1600 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் ரிசர்வேஷன் கிளாஸ் எடுக்க வைக்கிறாங்க எங்களை வச்சு. அதில் எல்லாமே எல்லா காஸ்ட் மிக்ஸ்டு. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% தான் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம வரலாறு என்ன, எப்படி ரிசர்வேஷன் வந்துச்சு, யாரால வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கவுண்டர் பெரிய, அதாவது என்ன சொல்லணும், நான் பெரிய ஜாதின்னு நினச்சிட்டு இருந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எழுந்து நின்று, நான் இன்னைக்கு வரைக்கும் எஸ்சியை என் வீட்டுக்குள்ள சேர்த்தது இல்லைங்க, எஸ்சிக்கு சாப்பாடு கொடுத்ததில்லை, தண்ணி கொடுத்ததில்லை, ஆனால் இவ்வளோ கேவலமாக நான் வாழ்ந்துருக்கிறேன்னு நினச்சி நான் வருத்தப்படுறேன். ஏன்னா எங்களுக்கு அந்த வரலாறு தெரியல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆழமாக புரிஞ்ச பிறகு இன்னைக்கு அகரம்குள்ள ரிசர்வேஷன் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் அப்படிதான் செலக்ட் ஆயிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற உரிமையை நம்ம புடுங்கிட்டோம் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன சொன்னோம் அவங்களுக்குன்னா, டேய் அது அவங்கவுங்க பாப்புலேஷன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க சார். ஸோ இந்த ஏரியா வந்து கட்டாயம் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம அன்பா மாடுலேஷன் ரொம்ப அன்பா புரியுற மாதிரி நம்ம சொன்னா நிச்சயம் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றத நம்ம வந்து கட்டாயமா செய்ய வேண்டியிருக்கு. அப்போ நீங்க சொன்னீங்களா ஆர்கனைஸ் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னா, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைஸ் ஆகும்போது பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க. டே அவங்க ஒரு கூட்டமாகறான், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ ஆர்கனைஸ் ஆக வேண்டியதுக்கான ஒரு அவசியமும் இதுதான். ஸோ ப்ராக்டிக்கலாக இப்படி ஒரு விஷயத்தை நம்ம செய்தோம். நல்லா இருக்கும். தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷனில் ஒரு 3 விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். காலேஜ் போனால் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா, இருக்குது, அது எல்லாருமே சொன்னாங்க. ஃபேஸ் பண்ணது எப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது அதோட மோஸ்ட் காமன் காஸ் வந்து ரிசர்வேஷன், காஸ்ட்டு அண்டு ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷனை பற்றி ஒரு தெளிவு ஓரளவுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே அந்த இது இருக்குது. இது கம்பார்ட்மெண்டலைஸ்ட், அவங்கவுங்களுக்கு உண்டானது தான். கிரிமினல் நமக்கு கூடாது. எல்லோரும் நம்ம ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு கலெக்டிவாக ஒரு ஆர்கனைஸ் ஆகி ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு தைரியமும் ஒரு நல்ல ஒரு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்குது. அந்த ஆர்கனைஸ் ஆகிறது அப்படிங்கிறது எப்படி என்ன மாதிரிங்கிறது அடுத்தடுத்து நம்ம வந்து டெவலப் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணுறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது. ஸோ இது விஷயமா ஃபைனலாக டாக்டர் ராஜவர்தன் சார் நான் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் சார். முதல்ல வந்து இந்து மத வெளியேற்றம் பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து நம்ம ஆர்கனைஸ் ஆகிக்கிறது. ஸ்டெப் 3 தொடர் போராட்டம். இது வந்து உடனே இன்னைக்கு ஆகிடும், நாளைக்கு ஆகிடும். இப்போ வந்து உடனே நான் நாளை காலையில் காலேஜ் போகும்போது அங்கே எல்லாமே கிளியர் ஆகி ரெடியாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இந்து மத வெளியேற்றம் நம்ம ஆர்கனைஸ் ஆகிக்கிறது. தொடர் போராட்டத்தில் சார் சொன்ன மாதிரி நாலேஜ், சட்ட போராட்டம், அனைத்து வகை இதுவும் அதில் இருக்குது. இது ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் நடக்கும். உங்கள் ஜெனரேஷனில் இது வந்து தீர்ந்துடும், என் ஜெனரேஷனில் தீரல அப்படின்னு யாரும் அதுக்கு வந்து கவலைப்படவோ அது வந்து ஒரு ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ணிக்கிறதோ எதுவுமே கிடையாது. இது ஒரு தொடர் போராட்டம். அந்த போராட்டத்தை நம்ம முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். அடுத்த ஜெனரேஷன் வந்து அதை கேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த செஷனோட வெற்றியாக நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ போலி மருத்துவமும் அறிவியலும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு சத்வா. அது வந்து கிண்டிலில் வந்து டாப் செல்லிங் புக்காக போச்சு. ஸோ இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, பட்டியல் சாதி மாணவர்கள் மீது கேட்கப்படும் கேள்விகளும் அதற்கான பதில்களும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுத போகிறதா முன்வந்திருக்காரு. இந்த செஷனோடைய ஃபைனல் இது. ஸோ தட் இஸ் அ சக்ஸஸ். ஸோ அது வந்து நம்மளை எஜுகேட் பண்ணிவிடும். நம்ம பிள்ளைங்களும் படிச்சுக்குவாங்க. மற்ற வேணா கேட்டாலும் இந்த புக்கை படின்னு ஒன்று கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ we must congratulate Congratulations, Satwa. I think it is a very good, fantastic, energetic session.
135. அதாவது ஃப்ரம் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். எல்லா கம்யூனிட்டிலையும் வந்து அந்த திருடுறவங்க, பொய் பேசுகிறவங்க, பெண்கள் கிட்ட தப்பாக நடக்கிறவங்க இருந்தாலும் இந்த கம்யூனிட்டியில் நடக்கிறது பெருசுப்படுத்தப்படுது. ஸோ அப்படிங்கிற போது காலேஜுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு நுழைய போகிறவங்க நம்ம கம்யூனிட்டியை மனசில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு அடிதடி விஷயம், இல்லை தண்ணி அடிக்கிற விஷயம், இல்லை வந்து பொண்ணுங்க விஷயம், அதுக்கு இந்த பஞ்சசீலம் கரெக்டாக பௌத்தம் மாறுறது பெருசு இல்லை, பஞ்சசீலத்தை 100% கடைபிடிக்க பண்ணி உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத ஆஸ் அ பேரண்ட்ஸ் சைடு தான் கேட்டுக்கிறோம். Wow, fantastic, very energetic, powerful session, lot of arguments. Thank you very much all the advisors and students. Please come here for the group photo. Moderator, please stand in the center.